படைக்கு தோணும் வாய் அபிராமி உள்ளவரை மனதி கொண்டு தாழுகனை தலையெழுக்க தலையெழுக்க அம்மா வடபத்திர மாகாளி மேலேட்டதனத்தாலோ கரையிலேட்ட படுக்கையிலோ பரிமனம் கொண்டிடுவாய் பரிமனம் கொண்டிடுவாய் தேவி பத்திர மாகாளி அம்மா ஆதிபரன் பொன்னோ கைலாசோ கைலாசோ அம்மையுமை வாழும் வெளி கைலாசோ ஆதிபரன் பொன்னும் கைலாசோ கைலாசோ அம்மை உமை வாழும் வெளி கைலாசோ ஏ ஜோதி உரைகின்ற கைலாசோ கைலாசோ சுந்தரனார் வெள்ளி வெள்ளி கைலாசோ போடு 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 அப்படி போடு அசத்து அந்த கைலாச வாழ்புறத்தில் 1008 கொடுமுடியா அந்த கைலாச வாழ்புறத்தில் 1008 கொடுமுடியா பொன்னை உருகி வார்த்தே துணி பொன்னை உருக்கி வார்த்தே முத்தாலி வலகி வாவி சொறி முத்தாங்கால் வலை வகுவாவி ஆணி பொன்னும் பலகையிலே ஆணி பொன்னும் பலகையிலே அரணுமையும் கொல்லு விருந்தார் அரணுமையும் கொலுவிருந்தாய் சத்தியவை இடம் இருக்க சத்தியவை இடம் இருக்க சங்கரனார் வலம் இருந்தார் சங்கரனார் வலம் இருந்தார் இடம் இருக்கும் பார்வதியாய் ஏது சொல்வாள் ஈசனிடம் தங்க கைலாசமாமலை தானாக தோன்றிய வெள்ளி கைலாசமாமலை தங்க கைலாசம் வெள்ளி கைலாசம் அம்மா பொன்னு வைரம் வைடூரியம் எப்படி என்று சொன்னாலும் கைலாசத்தினுடைய பெருமையை சொல்லிக் கொண்டே போகலாம். கண்டிப்பாக அவ்வளவு அழகு வாய்ந்த கைலாசமாமலையிலே 30 கோடி தெய்வாதி தெய்வர்கள் 48 ரிஷிமார்கள் பிடை சூழ்ந்திருக்க சங்கத்தார்கள் சமயத்தார்கள் வானவர்கள் சுற்றமும் நட்புமாக இருக்க ஆமா இப்படி எல்லோரும் இருக்கக்கூடிய கைலாசமாமலை தங்க வெள்ளி கைலாசமாமலையிலே அம்மையுமை பார்வதியானவள் சரி ஆதிகரை கிடனாயி சிவபெருமானை பார்த்த சிவபெருமானை அடிதொழுது என்ன சொல்லுகின்றார்கள் பகவானே ஆண்டவா உங்களிடத்திலே ஒன்று கேட்க வேணும் என்னம்மா பார்வதி திருநட்டென்னம் ஆட வேணும் ஆட வேணும் ஆட வேணும் பார்வதியால் காண வேணும்
காண வேணும் காண வேணும் காண வேணும் திருநடனம் ஆட வேணும் ஆட வேணும் ஆட வேணும் தேன் மொழியால் காண வேண்டும் காண வேண்டும் தேன் மொழியால் காண வேண்டும் காண வேண்டும் திருநடனம் ஆடினாக்காள் ஆடினாக்கால் தேசமெல்லாம் அழிந்திடுமே கல்லுருவி கரைந்திடுமே 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 கைலாசம் அழிந்திடுமே அழிந்திடுமே கைலாசம் அழிந்திடுமே அழிந்திடுமே கல்லூரிக்கு கரைந்திடுமே 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 கையிலாசம் அழிந்திடுமே அழிந்திடுமே கையிலாசம் அழிந்திடுமே அழிந்திடுமே அழிந்தாலோ பாரமில்லை பாரமில்லை ஆட வேணும் திரு நடனோ பார்வதியானவள் பகவானிடத்திலே வருகிறாள். பகவானின் திருவடியை நாடி என்னமா சொல்லுகின்றார்கள்? ஏ பகவானே, ஆண்டவா, உங்களிடத்திலே ஒன்று கேட்கலாமா? தயங்காமல் கேள் பார்வதி. சுவாமி, என்னம்மா? தில்லையிலே ஆடி இருக்கீங்க, உண்மைதான். நெல்லையிலே ஆடினீர்கள், கண்டிப்பாக. சீர்காழியிலே ஆடி இருக்கின்றீர்கள், சிதம்பரத்திலும் ஆடி இருக்கின்றேன். அது மட்டுமா? வேற மதுரையில கால மாறி மாறி ஆடினீங்களா? கண்டிப்பாக, அது ஒரு கலை என்று சொல்வார்கள். அப்படியா? ஆமாமா, கலை. ஆமா, கால் மாறி ஆடுறது, கால் மாறி ஆடக்கூடியது. சரி, இங்க எல்லாம் ஆடுறது இருக்கட்டும். ஆமா, இன்னும் ஒரு இடத்திலே போய் ஆடினீங்களாமே? எம்மா, சுடுகாட்டுல போய் ஆடுனீங்களாமே? உன்னோடு சண்டை போட்டு விட்டு கோபம் வரக்கூடிய நேரத்தில் நேரத்தில் சுடுகாட்டிலும் சென்று ஆடுவேன் பேயோடு. அப்படியா? ஆமா பகவானே, இப்படியெல்லாம் ஆடுத நீங்கள், சரி, இங்க எல்லாம் ஆடின நீங்கள் பார்வதியாகி என் முன்னே ஆ, ஏன் ஒரு நடனம் ஆடக்கூடாது? பார்வதி, என்ன? சரியாக கேட்டாய். இப்போ அம்மா, என்ன? என்னில் சரிபகுதியாக இருந்து சுவாமி, இம்மா, இங்க எல்லாம் ஆடுற நீங்கள் என் முன்னே ஒரு நடனம் ஆடக்கூடாதா? பெண்ணே பார்வதி, என்ன? அதாவது நடனம் ஆடு என்று சொல்லுகின்றாய். ஆமா, அதாவது அம்மையும் அப்பனும் ஒன்னென்று உணர்த்தியவர்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்கள். ஆமா, ஆனால் என்னில் சரிபகுதியாக இருந்து நான் ஆடக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டியத்தை கண்டுகொள்ளாதது என்னுடைய தவறு ஒருபோதும் கிடையாது. அப்படியா? நீ பார்வதி, என்ன? நீ சொல்வது போல் நான் இந்த இடத்தில் நான் நடனமாடினேன் என்று சொன்னால் அகில உலகமும் அழிந்து விடுமே வெண்ணே. சுவாமி, என்னம்மா? உலகம் அழிந்தால் என்ன சுவாமி? ஆ, பகவான் ஆகிய நீங்கள் இருக்க எங்களுக்கு என்ன பயம்? பார்வதி, அழிந்து போனால் புது உலகம் படைக்க வேண்டியதானே? என்ன? நீயோ உன்னுடைய சுயநலத்தை நாடுகின்றாய், நானோ இந்த நாட்டு மக்களுடைய பொதுநலத்தை நாடுகின்றேன். சுயநலமோ பொதுநலமோ எல்லா நலமும் எனக்கு ஒன்றுதானே. அப்படி என்று சொன்னால் இப்ப நீங்க ஆட போறீங்களா இல்ல நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போகட்டுமா? சற்றும் கவலைப்படாதே, ஆடுகின்ற ஆனால் ஒன்று, என்ன? நான் ஆடக்கூடிய நேரத்தில் எது வந்தாலும் பார்வதி நீயே ஏற்றுக்கொள். எது வந்தாலும் என்றால் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆமா, அப்படியே ஆகட்டும் ஆகட்டும் என்று சொல்லி கைலாச மாமலையிலே ஆமாமா நீக்கிறார் பகவான். இப்படி பார்வதியால் திருநடனம் ஆடச் சொல்லுகிறாய். ஆமாப்பா, ஆனால் இப்படியே போய் நடனம் ஆட முடியுமா? அந்த நேரத்தில் அம்மை பார்வதி அவர்கள் சொல்லுகிறாள், சுவாமி, என்ன? ஆட்டத்தை சம்மதித்து விட்டீர்கள். ஆமா, ஆனால் ஒன்று, என்ன? போட்டியில் பொறாமை மட்டும்தான் இருக்கக்கூடாது. ஆனால் என்ன? கண்டிப்பாக வெற்றி தோல்வி மனிதனுக்கு சகஜம் தானே. ஆமா, பொறாமை இருக்க கூடாது. ஆமா, போட்டி கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஓஹோ, ஆமாப்பா. ஆனாலே ஆகையால் நீங்கள் ஆடக்கூடிய நேரத்தில்
உங்களுடைய அங்கத்திலிருந்து எந்த ஒரு பொருள் தவறி கீழே விழுந்து விட்டது என்று சொன்னாலும் ஆட்டத்திலே நீங்கள் தோற்று விடுவீர்கள், நான் வெற்றி அடைந்து விடுவேன். அவ்வளவுதானே? ஆமா, சம்மதிக்கின்றேன். ஆகட்டும் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி ஆமாமா பகவான் திருநடனமாடத் தொடங்குகின்றார். சரி, பகவானுடைய நடனத்தை காண்பதற்காக யார் யாரெல்லாம் வருகிறார் பாருங்கள். யார் யாரெல்லாம் கண்டு வருகின்றார்கள்? 33 தேவாதேவர்கள் அங்காங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். ஆமா, 48 கோடி ரிஷிமார்கள் அங்கும் இங்குமாக சூழ்ந்திருக்கின்றார்கள். இளைய மகன் வேலவன் வருகிறார். ஏனென்று சொன்னால் எதுக்கு? அதாவது அம்மா அப்பா காட்டும் இல்லையா, இதுவரையும் நம்ம பார்த்தது கிடையாது அல்லவா? இந்த நாட்டியத்தை கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல வச்சு பாத்துறணும். ஆமா, அப்படி என்று சொல்லி ரிஷிமார்கள் முனிமார்கள் எம்பெருமாள் ஸ்ரீ நாராயணமூர்த்தி வருகின்றார்கள். அப்படி இவர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சபையிலே சரி கரைக்கடனாகிய சிவபெருமான் திருநடனம் ஆடத் தொடங்குகிறார். ஆமாமா, எப்படி வாருங்கள். எப்படி எப்படி கண்ணே? ஆடிக்கொண்டாரே திருநடன ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே திருநடன ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே நடனம் ஆடிக்கொண்டாரே. சூப்பர். ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே. ஆடுபிரமன் 64 கோடி, ஆடுபிரமன் 64 கோடி, 56,000 சங்கத்தை சொல்லிட மட்டுக்கடங்காத மெய்ப்பொருளானவர் மாயதானக்கு மை தொடரான. ஆடிக்கொண்டாரே நடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே. காவி உடைய அருகில் எடுத்தவர், ஏகாவி வெற்றி அறையில் உடுத்தவர், கொண்டள்ளியை தொழிலை போட்டவர், தொழிலை மாலையை பக்கன போட்டவர், தொன்னம் தருகிட தொன்னம் தருகிட. ஆடிக்கொண்டாரே நடனம் ஆடிக்கொண்டாரே, ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே. கைலாச மாமலையிலே ஆமாமா, பகவான் நடனமாட வருகிறார். ஆ, இந்த நந்தியுடைய மத்தள வாசிப்பு அப்படியே ஒலித்து கொண்டிருக்கிறது. நந்தி. ஆமா, ஆமாமா, எப்படி கேக்குது பாத்தீங்களா? ஆமையா ஏய்யா ராசாத்தி. இப்படி ஆமா இவர்களுடைய மத்தள வாசிப்பு கேட்டு ஆ, இந்த பகவான் நடனம் ஆடத் தொடங்குகின்றார். நடந்து வரக்கூடிய நேரத்துல அவருக்கு கால் அங்க இங்கமா போகுது. ஆமா, அப்படிதானமா? ஆமா. அதாவது முதலாக பகவான் நாள் கணக்கில், அதாவது ஆனந்த தாண்டவத்தில் நாட்டியத்தை தொடங்குகின்றார். சரி, நாட்டியத்தை தொடங்கக்கூடிய நேரத்தில் நாட்கள் வாரங்கள் ஆகின்றது, வாரங்கள் மாதங்கள் ஆகின்றன, மாதங்கள் வருடங்கள் ஆகின்றது, வருடங்கள் யுகங்கள் கணக்கில் ஆகின்றன. வருடங்களாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பகவானுடைய நாட்டியமானது சரி, ருத்ரதாண்டவமாக மாற பகவான் யுகக்கணக்கில் ஆடி வருகின்றாரா? ஆடுகிறார் ஆடுகிறார் ஆடிக்கொண்டே இருக்கிறார். ஆமாமா, வேகமா ஆடிட்டு இருக்கிறாரு. மானாட மழுவாட மங்கை சிவகாமி ஆட ஆட கூடிருந்த குழந்தை முருகேசனை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். முருகேசன் அங்க போய் ஆடினா? அந்த முருகேசன் இல்ல, அதாவது உள்ள குபரேசன் சொல்லியாச்சுனாக்கி நம்ம ஒடுக்குக்காரரு, முருகேசன் சொல்லியாச்சுன்னா நம்ம பழைய குடக்காரரு. சரி, அவரு கிடையாதுமா. முருகேசன் என்று சொன்னால் பகவானுடைய இளைய மகன். அது மட்டுமல்லாமல் கைலாச மலையில் இருக்கக்கூடிய கைலாசவாசிகள் யாவும் ஆடுகின்றார்கள். எல்லாரும் ஆடிட்டே இருக்கிறாங்க. ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பகவானின் காதிலே அணிந்திருந்தார் அல்லவா மகர குண்டலம், அந்த குண்டலத்தினுடைய திருகாணியானது அப்படியே கலந்து வருகின்றது. மனதிற்குள் எண்ணுகின்றார், என்ன ஆட்டத்தை நிறுத்தி வைத்து விட்டு இந்த திருகாணியை சரி செய்தோம் என்று சொன்னால் ஆட்டத்திலே தோற்று விடுவோம் அல்லவா? கண்டிப்பாக. அப்படி என்று சொல்லி சொல்லி தன் ஒரு கால் பெருவிரலை தரையிலே ஊன்றி ஊன்றி மறுகால் பெருவிரலை எடுத்து அந்த திருகாணியை சரி செய்கின்றாரா? சரிதான். அந்த நேரத்தில் அம்மை பார்வதியானவள் நினைக்கின்றார், என்ன நினைக்கின்றார்? பகவான் திருநடனம் ஆடுவார் என்று பார்த்தால் ஏதோ வித்தை இல்லவா காட்டிக் கொண்டிருக்கின்றார். என்ன? அதாவது ஆணி கலந்து தரையிலே விழுந்து விட்டது என்று சொன்னால் நம்ம இடத்தில் தோற்றி விடுவார். ஆமா, ஆனால் பகவான் இந்த உலகத்தில் பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட ஈகடை எறும்பு முதல் 84 லட்சம் அனுபவங்களை படைத்து அதில் இருக்கக்கூடிய ஜீவராசி அனைத்திற்கும் பட்டினி இல்லாமல் படியிழந்து விட்டு வரக்கூடிய பகவானுக்கு தோல்வி பயம் வந்து விட்டதல்லவா? அப்படி என்று சொல்லி அம்மையுமை பார்வதியானவள் கையை கொட்டி கலகல கலகல கலகலவென்று சிரித்தார். இப்படி அந்த பார்வதியால் சிரித்த காரணத்தினாலே கங்காதேவி அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். சரி, மனதிலேடி நீக்கிறாள். என்னடா இவ இந்த சிரிப்பு சிரிக்கிறா? இப்ப என்ன ஆயிட்டு இந்த சிரிப்பு சிரித்தாள்? கண்டிப்பாக இவள் சிரிக்கக்கூடிய நேரத்தில் ஏளனமாக சிரிப்பது போல அல்லவா இருக்கிறது? கண்டிப்பாக ஏளனம் தெரிஞ்சு சிரிப்பது தெரியாமல் சிரிப்பிலும் பல வகை உண்டல்லவா? உண்டு. ஆமா ஆமா, அதாவது ஆனால் நம்முடைய அக்காள் அத்தானை பார்த்து ஏளனமாக அல்லவா சிரிக்கின்றாள். ஆமா, நம்ம சும்மா இருக்கலாமா?
இருக்குமா? ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்படின்னு கங்கா தேவியானவள் தலையில் இருந்து கீழே குதித்தாள். கங்கா தேவி கீழே குதித்த காரணத்தாலே என்னவெல்லாம் அழிந்து போகிறது பாருங்கள். 8 மலை 7 கடல் 7 புவனமெல்லாம் 8 மலை 7 கடல் 7 புவனமெல்லாம் மட்டி மரம் தாவரம் போல் மட்டி மரம் தாவரம் போல் மலராய் அழிந்திடுமா மட்டை மரம் தாமரை போல் எங்கோ மலராய் அழிந்திடுமா செந்தாமரை பூவதிலே சிவனாரோ அமர்ந்திருக்க செந்தாமரை பூவதிலே சிவனாரோ அமர்ந்திருக்க வாரானே கருடாழ்வா வாரானே கருடாழ்வா ரீசனம் காண்பதற்கு இந்த கங்காதேவி கீழே குதித்த காரணத்தினாலே ஆமாமா 8 மலை 7 கடல் 7 14 உலகம் அடேங்கப்பா மட்டை மரம் தாவரம் மனிதர்கள் பறக்கும் இனங்கள் ஆமா பறவைகள் ஊர்ந்து செல்லும் அல்லவா ஆமாப்பா எல்லாமே அப்படியே தண்ணீர்ல மிதக்கிறது. தண்ணீரிலே அழிந்து வரக்கூடிய நேரத்தில் பகவான் பார்வதியை பார்த்து கேட்கின்றார். பிள்ளை பார்வதி, சுவாமி ஒரு முறை அல்ல உன்னிடத்தில் 1000 முறை எடுத்துரைத்தேன் அல்லவா? ஆடவில்லை 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 என்று சொல்லி ஆமா அடித்தான் ஆட வேண்டும் என்று சொன்னாய். எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லாய் அல்லவா? ஆமா இருப்பதற்கு இடமில்லாமல் தத்தளித்து வருகின்றோமே கண்ணே. பகவானே இருப்பதற்கு இடமில்லை என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். சரி, உங்களுக்கு இருப்பதற்கு இடம் நான் தருகிறேன் ஆகட்டும் என்று சொல்லி கையிலே இருக்கக்கூடிய கணையாளி என்று சொல்லக்கூடிய மோதிரத்தை கலற்றி மோதிரத்தை கலற்றி அப்படியே வீசி எறிகிறாள். அதாவது அது கீழ் உலகத்தில் சென்று வேரூன்றி ஆமா கடலிலே ஒரு செந்தாமரை மலர் மலர்ந்ததா சுவாமி. அந்த செந்தாமரை மலர் வந்து விட்டது. அம்மா எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? கண்டிப்பாக உடனடியாக அதிலே ஒரு திட்டையானது அமைத்து அந்த திட்டையிலே அம்மனும் அப்பனும் அவதரித்துக் கொண்டார்களா? சரிதான். இது இங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே சரி கருடன் நினைக்கின்றார். என்னப்பா சிவதரிசனம் கண்டு எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது வெகு காலங்கள் ஆகிவிட்டதல்லவா? என்ன நாள்? இன்று சிவராத்திரி அல்லவா? சிவராத்திரியா? ஆமா, தெரியாம போச்சு. அப்ப இன்னைக்கு சிவபெருமான போய் பார்க்கணும். கண்டிப்பாக சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆகாய மார்க்கமாகவே அப்படி பறந்து வருகின்றானாம் கருடாழ்வார். பறந்து பறந்து பார்க்கிறான், கைலாசம் காணவில்லை, கண்டிரூப பொய்கையை காணவில்லை, தேவர்களை காணவில்லை, முனிமார்களை காணவில்லை. என்னடா இது அதிசயம், இந்த இடத்தில் தானே கைலாசம் இருந்தது, ஒருவேளை நாம வழி மாறி வந்து விட்டோமா? ஐயோ தெரியவில்லை அல்லவா? அப்படி என்று சொல்லி சற்று கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஆமாமா அந்த செந்தாமரை மலரிலே சரி சிவபெருமான் இருக்க கண்டார். அடேங்கப்பா, சந்தோஷம் உண்டாகி பகவான் பக்கத்திலே விரைகிறான் கருடன். என்ன சொல்லுகின்றார்கள்? பகவானே ஆண்டவா, ஏதேது சிவனாரே 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 ஏதேது சிவனாரே மலர் மேலே இருப்பதென்ன இருப்பதென்ன ஏதேது சிவனாரே 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 தாங்கள் மலர் மீது அமர்ந்ததென்ன அமர்ந்ததென்ன பார்வதியாய் சொல் கேட்டே நடனாடி விட்டே மாடினதால் ஆடியதால் தேசமெல்லாம் அழிந்து போச்சே அழிந்து போச்சே நடனம் ஆடியதால் தேசமெல்லாம் அழிந்து போச்சே அழிந்து போச்சே அழிந்து போன உலகம் அதில்லை, ஆதரவாய் படைக்க வேணும். கருடன் கேட்க
இருக்கிறான். சுவாமி, என்னப்பா? அதாவது கைலாசமலையில் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கைலாசமலையை காணவில்லை, கண்டு ரூப பொய்கையை காணவில்லை, சரி, மரமட்டை மனிதர்கள் தாவரங்கள் எவையும் காணவில்லை அல்லவா? ஆமா. தாங்கள் இந்த தாமரை மலர் மீது அமர்வதற்கான காரணம் என்ன பகவானே? நெருடா, ஆண்டவா, இதற்கான ஒரு பெரிய கதையே இருக்கிறது. சொல்லுங்கள் சுவாமி, கேட்கின்றேன். இதோ இருக்கிறாள் அல்லவா பார்வதி, ஆமா, கைலாசமலையில என்னை திருநடனம் ஆட சொன்னாள். சரி, நானும் மனைவி ஆட சொல்லுகிறாளை தட்டக்கூடாது இல்லையா? ஏன் என்று சொன்னால் மனைவி சொல் மந்திரம் என்றல்லவா தாங்கள் வாழ்ந்து வருகின்றீர்கள். ஆமா, நான் இல்ல, இங்க இருக்க எல்லாரும் அப்படிதான் வாழ்ந்து வர்றாங்க. ஆமா, அதனாலே ஏதாவது மாத்தி சொன்னா வீட்டுல சோறு இருக்காது. சரிதான், ஏன்னா எல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பா. ஆமா சாமி. இருடா, என்ன திருநடனம் ஆடக்கூடிய நேரத்தில் பொதுமக்கள் மற்றும் பக்த கோடி பெருமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அம்பாளுக்கு சுருள் கொண்டு வர இருப்பவர்கள் உடனடியாக சுருள் கொண்டு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றார்கள். அம்மனுக்கு சுருள் எடுத்து வருபவர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு சுருள் கொண்டு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றார்கள். ஆண்டவா, மனைவியுடைய வார்த்தை கேட்டு சரி திருநடனம் தானே ஆட சொல்கிறாள் என்று ஆடினேன். சரி, நான் ஆடிய பொழுது இவள் சும்மா தானே இருக்கணும். கண்டிப்பாக என் ஆட்டத்தை கண்டு கை கொட்டி கலகலகலவென சிரித்தாள். ஐயோ, தலையில் இருந்த கங்காதேவி கோபம் வந்தது. சரி, அவள் கோபத்திலே கீழே குதித்தால் உலகம் அழிந்து போனது. ஆண்டவா, என்ன அதாவது உலகம் அழிந்து விட்டது என்று சொல்லுகின்றீர்களே? ஆமா பகவானே, அழிந்து போன உலகத்தில் அடியனுக்கு ஏதாவது வேலை உண்டு என்று சொன்னால் சொல்லுங்கள், காத்திருக்கின்றேன் பகவானே. அதற்காகத்தானே உன்னை நானே கொண்டு வந்தேன். அதாவது என்ன அழிந்து போன உலகத்தை நாமல் படைக்க வேண்டும். ஆமா, அழிந்து போன உலகத்திலே அழியாத மெய்ப்பொருள் ஏதாவது இருக்கும். உன் கண்களுக்கு தெரிந்தால் உடனே சென்று எடுத்து வா. சுவாமி, என்ன மரம் மட்டை மனித உடல்கள் தாவரங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லையா? எதா இருந்தாலும் பரவாயில்லை, ஆகட்டும் என்று சொல்லி அதுக்கு மரத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துடாத. ஆகட்டும் பகவான், இதோ எடுத்து வருகின்றேன். ஆகட்டும் என்று சொல்லி கருடையாழ்வார் அந்தர்மாகமாகவே வருகின்றார்கள். சுரபி சிந்தா மணிக்கடலில் ஒரு சுரப்பாத்திரம் மிதந்து வருவதை கண்ணிலே கண்டார். சுரபி சிந்தா மணிக்கடலில், சுரபி சிந்தா மணிக்கடலில், மணிக்கடலில், சுரபி சிந்தா மணிக்கடலில், மணிக்கடலில் சுரபாத்திரம் மிதக்க கண்டா, சுரபாத்திரம் மிதக்க கண்டா, மிதக்க கண்டா. சுரபி சிந்தா மணிக்கடலில், சுரபி சிந்தா மணிக்கடலில், மணிக்கடலில், சுரபி சிந்தா மணிக்கடலில், மணிக்கடலில் சுரபாத்திரம் மிதக்க கண்டா, சுரபாத்திரம் மிதக்க கண்டா, மிதக்க கண்டா. கண்ட சுர பாத்திரத்தை பால் நகத்தால் தான் எடுத்து கைலாசே மலையதிலே கண்டனார் முன் கண்ட சுர பாத்திரத்தை, கண்ட சுர பாத்திரத்தை, பாத்திரத்தை, கண்ட சுர பாத்திரத்தை, பாத்திரத்தை பகவான் முன்னே கொண்டு வைத்தார், பகவான் முன்னே கொண்டு வைத்தார், கொண்டு வைத்தார். போடு 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 போடு. சுரபி சிந்தாமணி கடலிலே சுரப்பாத்திரம் மிதக்க கண்டான். கண்ட சுர பாத்திரத்தை கால் நகத்தால் தான் கொழுவி சரி கரை கண்ட சிவபெருமானுடைய திருமுன்பிலை கொண்டு வைத்தாராம் சந்தனை கருடையாழ்வார். பாத்திரத்தை கண்டபோது பகவான் சந்தோஷம் கொள்கிறார். சுவாமி, என்ன அழிந்து போன உலகத்தில் அழியாத மெய்ப்பொருள் இதோ இந்த சுரப்பாத்திரம் மட்டும்தான். திருடா, உன்னுடைய புதுமையை நான் என்னவென்று சொல்வதே எனக்கு தெரியவில்லை. ஆகட்டும் ஐயா. பரவாயில்லை, பாத்திரத்தை திறக்கலாமா? ஆகட்டும் ஐயா. பாத்திரத்தை மெதுவாக திறந்து பார்க்கின்றார். திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பாத்திரமோ ஒன்று, அறையோ இரண்டு. உள்ளிருந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அப்படியே வெளியே வருகிறார்கள். ஆமா, வந்தவுடனே பகவான் திகைத்து நின்றார். ஐயா, மகளே, என்ன இருவேரும் இந்த பாத்திரத்துக்குள் இருந்து வருகிறீர்கள் அல்லவா? நீங்கள் இரண்டு பேரும் யார்? சுவாமி, என்னுடைய பெயர் தான் வள்ளுவர். என்னுடைய பெயர் திருமகள்.
அதாவது என்னுடைய மகள் திருமகள், சரியா? அதாவது என்னுடைய வேலை என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? என்னுடைய வேலை விவசாயம். ஆமா, தோட்டக்கரிசி வேலை. நான் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் என்று பார்த்தாலும் கஞ்சி கொண்டு வருவது வழக்கம். ஆமா, அதாவது கஞ்சி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் காற்றடிக்கவில்லை, மழை பெய்யவில்லை, ஆமா, மேகம் கறக்கவில்லை, இடி சிரிக்கவில்லை, ஆமா, இடி இடிக்கவில்லை. எங்கு பார்த்தாலும் காட்டாற்று வெள்ளம் மற்றும் கரை புரண்டு வந்தது. ஆமா, உடனடியாக கொண்டு வந்த கஞ்சியை கீழே கவிழ்த்து விட்டு அந்த பாத்திரத்தை சற்று பெரிதாக்கி சரி அதை இருகூறாக சமைத்து ஒரு அறைக்குள் என்னுடைய மகளும் ஒரு அறைக்குள் நானும் அவதரித்துக் கொண்டோம் பகவானே. அப்படியா? ஆமா. சரி, உலகமே அழிந்து விட்டது. சரி, அழிந்து போன உலகத்திலே ஆமா இனிமேல் நாங்கள் புது உலகத்தை படைக்கலாம் என்று நினைக்கின்றோம். சரி, அதாவது போன யுகத்திலே நீங்கள் எப்படி வாழ்ந்து வந்தீர்கள்? அதாவது தகப்பனும் மகளுமாக வாழ்ந்து வந்தோம். அப்படியா? இனி பிறக்கக்கூடிய யுகத்திலே நீங்கள் கணவனும் மனைவியாக வாழ்ந்து வர வேண்டும். நீ பிறந்து வரக்கூடிய உலகத்தில் எப்பா என்ன நீ அதாவது கல்விக்கு தந்தையாக செல்ல கிடவது. சரி, என் அருமை செல்வமே திருமகளே, இன்று முதல் இந்த உலகத்தில் நீ செல்வத்துக்கு அதிபதியாக போவாய் என்று சொல்லி பகவான் அவர்கள் 2 பேரையும் கையமர்த்தி விட்டு சரி அழகாகவே இருடனை பார்த்து சொல்லுகிறார். என்னப்பா இருடையாய்வா ஆண்டவா, அழிந்து போன உலகமதை 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 படைக்க வேணும் கருடையாழ்வா கருடையாழ்வா, அழிந்து போன உலகமதை 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 படைக்க வேண்டும் கருடையாழ்வான் கருடையாழ்வா, கடலானதிலே ஆனதிலே ஆனதிலே பெருமாளை கூட்டி வாராய் கூட்டி வாராய் அதாவது புது உலகத்தை படைக்க வேண்டும். படைக்க வேண்டுமானால் எனது அத்தான் மாய கோபால கண்ணன் வர வேண்டும். அவர் வந்தால் மட்டும்தான் உலகத்தை படைக்க முடியும். அப்படி என்று சொன்னால் உடனடியாக சென்று திருமாலை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். அவர் இப்ப எங்க இருப்பார் தெரியுமா? எங்கப்பா? திருப்பார் கடலிலே சரி பள்ளி கொண்டிருப்பார். இதோ வருகின்றேன் ஐயா. அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி மீண்டும் பறந்து வருகிறான் கருடையாழ்வான். ஈசன் நிறத்தில் இருந்து விடைபெற்ற கருடையாழ்வானேர் 5ஆம் கடலுக்கே வருகின்றார்கள். திருப்பார் கடலிலே என் பெருமாளிடத்திலே வருகிறாள். பார்க்கக்கூடிய நேரத்தில் என் பெருமாள் எப்படி எப்படி அமர்ந்திருக்கின்றார்கள். அங்கே என் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கின்றார். ஆமாமா, காலதோ தான் வடக்காக காலதுதான் வடக்காக கனக முடிதற்காக காலதுதான் வடக்காக காலதுதான் வடக்காக கனக முடிதற்காக திசைக்கு முகமாக திசைக்கு முகமாக ஒரு பாம்பா அறியாதவர் போல் அவர் ஒரு வேளையிலே பெருமாள் மேலே எல்லோ விஷயப்பானா அறிநேடுமால் மொழி திலகி அறிநேடுமால் மொழி திலகி மர கை காட்டி காலதுதான் வடக்காக கனகமுகத்திற்காக மேற்கு திசை முகமாக மெத்தை ஒரு பாம்பாக அறிந்தும் அறியாதவர் போன்றும் தெரிந்தும் தெரியாதவர் போன்றும் என் பெருமாள் நித்திரை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கருடன் நினைக்கிறார். என்ன நினைக்கின்றார்? இங்கே நித்திரை செய்து கொண்டிருப்பது யாரு? அதாவது எம் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அல்லவா? ஆமா. இவரை கைதீண்டி எழுப்பினால் கலங்கப்பட்டு விடுவார் அல்லவா? மெய்தீண்டி எழுப்பினால் மிதனப்பட்டு விடுவார் அல்லவா? அப்படி என்று சொல்லி தெய்வார்கள் பூங்காவனத்திலே சென்று மலர்கள் கொய்து வந்து என் பெருமாள் மேலே அப்படியே தூவி தெய்வீக கானம் இசைத்துக் கொண்டிருக்கிறார். அடேங்கப்பா, இப்படி இருக்கும் பொழுதே சரி நெடுமால் முளைத்தார். அச்சம் டக்குனு எழும்பிட்டார்.
நம்ம அப்படிதானே, ஆமாமா யாராவது வந்து கூப்பிட்டா எப்படி எழும்புவோம்? டக்குன்னு எழும்பும். ஆமா. ஆமாமா அதே போல திடுக்கிட்டு விளைத்தார். சரி. கருடனை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டா? ஏ கருடா, ஏ ஆண்டவா, கடல் பொங்கி வந்ததுண்டோ, அறியவில்லை கனகமலி நகண்டதுண்டோ, அறியாது அருளேகம் 14 ஐயையோ அடிகுலைந்து போனதுண்டோ, இல்லை சுவாமி சந்திரர்கள் சூரியர்கள் சூரியர்கள் தவம் குலைந்து போனதுண்டோ, ஒரேதுண்டோ அதுகள் ஒன்றும் நான் அறியே, அதுகள் ஒன்றும் நான் அறியே, வரலாறும் வரவி சொன்னார். தகதிமி 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 தகதிமி. ஓட். கருடனை பார்த்து மாயவர் கேட்கிறார். என்ன கேட்கின்றா? கருடா, என்ன? கடல் பொங்கியதுண்டுமா, தெரியாது சுவாமி, கனகமலை நகண்டதுண்டுமா, அதுவும் அடியனுக்கு அறியவில்லை ஐயா. அடருலகம் 14 மடை குலைந்து போனதுண்டுமா, தெரியவே தெரியாது சுவாமி. சந்திரர்கள் சூரியர்கள் தவம் குலைந்து போனதுண்டுமா. சுவாமி, என்ன இந்த மகாபாவிக்கு எதுவும் தெரியாது சுவாமி. பாவியானி? ஆமா. அப்படியானால் ஆ, என்னை அழைக்க வந்தா என்ன காரணம்? சுவாமி, என்னப்பா? தங்களுடைய மைத்துனர் இருக்கின்றார் அல்லவா சிவபெருமா, ஆமா. உங்களை அழைத்து வருவதற்கு என்னிடத்தில் கட்டளையிட்டுள்ளார். உங்களை கூட்டிச் செல்வதற்காக வந்திருக்கின்றேன் ஐயா. என்னை கூட்டி செல்வதற்கா? ஆமா. கருடா, என்ன? நான் வர வேணுமானாலும் உன்னோடு தான் வர முடியுமா? முடியாதல்லவா? எனக்கேற்ற வாகனம் இருந்தால் மட்டுமே தான் நான் கருடா வர முடியும். ஆமா. அப்படின்னு சொல்ல சொல்ல. கருடன் சொல்லுகிறான். என்ன சொல்கின்றா? சுவாமி, என்ன? உங்களை சுமந்து செல்வதற்காகவே அடியேன் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். ஆமா. நினைக்கிறார் மாயவனா. என்ன நினைக்கின்றா? கருடா, என்ன? என்னை சுமக்கும் அளவுக்கு உனக்கு வலு இருக்கிறதா? சுவாமி, என்ன? தங்களுடைய கிருபை உண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய குறுங்கலத்தில் ஏறிக்கொள்ளுங்கள் ஈசா. கிருபை உங்களை நான் சுமந்து சொல்லுகின்றேன். தருகிறேன். ஆகட்டும் என்று சொல்லி வல்லமை தந்தேன், ஆ, வாங்கிக்கோ. வல்லனி சொல்லி நேத்து சாமியின் தோல்ல தூக்கி சாண்டது தானே. அது வல்லையும், ஆ, நான் தந்தது வல்லமை. ஓ, வல்லமைன்னு சொன்னால் திறன், திறன், ஆ, ஒரு தைரியம், ஆரோக்கியம். ஆ, ஆகட்டும் என்று சொல்லி சரி. உடனடியாக அந்த வல்லமையை கையிலே கொடுத்த உடனே பகவானோ கருடையாழ்வாருடைய குறுங்கலத்தில் ஏறிக்கொள்ளுகின்றாரா. இப்படியாக ஆ, ஒரு சிறகில் அவரேரே ஒரு சிறகு வீசி வர ஆமாம்மா. இருவேரும் எப்படி வருகிறார் பாருங்க. எப்படி எப்படி கண்ணே, பச்சை வர்ணனும் கருட பச்சையில் ஏற, ஏ பச்சையில் ஏற, பாவையர்கள் வெண்குருவி பாடியாடவே, ஏ பச்சை வர்ணனில் கருட பச்சையில் ஏற, பச்சையில் ஏற, ஏ பாவலர்கள் பெண்குறவை பாடியாடவே, சிறக்கள் வேள்விழியால் லட்சுமி பாகல், ஏ லட்சுமி பாகல், பார்வதில் துளசி மணி மாலை இளங்கவே, போ, 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 போ. வெள்ளி கையில் ஆசமலை உள்ளாக சென்று, ஏ உள்ளாலே சென்று, வெண்டலை ஓட்டாண்டி தன்னை தெண்டனிட்டாரா, ஏ வெள்ளி கையில் ஆசமல்லை உள்ளாலே சென்று, உள்ளாக சென்று, ஏ வெண்டலை போல் ஆண்டி தன்னை தெண்டலிட்டார். வள்ளலியின் மைத்துணரே வாரு வாரோ, வரட்டாட்டு கோணாரே கிட்டவே வாரோ, வாரு வாரோ, தேச கள்ளமாக நெத்திரை செய்து, இன்றைக்கு முளைத்தவர் இங்கே வாரோ, தேச காலமாக நித்திரை செய்து நெத்திரை செய்து என்று முழித்தவரே கிட்டே வாரோ, குண்டுரலில் கட்டுப்பட்ட மோதிர கையால், மோதுரை கையால், குத்துப்பட்ட மாப்பிள்ளையே கிட்டவே வாரோ, குண்டூரலில் கட்டுப்பட்ட மோதிர கையால், குத்துப்பட்ட மாப்பிள்ளையே கிட்டவே வாரோ. இப்படியாக இருவேரும் ஒன்றாக சேர்ந்து ஆமா. கைலாசம் என்று சொல்லக்கூடிய மாமலையிலே வருகிறார்கள். ஆமா. அங்கே வந்து பார்த்தவுடனே கருடன் திகைத்தான், ஆமா. மாயவரம் திகைத்தார். ஏ மைத்துனா, என்ன? ஏ மச்சான், என்னத்தான்? மச்சான், உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு போன உயிரானது திரும்ப வந்திருக்கின்றது. அப்ப இவ்வளவு நேரம் உயிர் இல்லாம இருந்தீங்க. மைத்துனா, என்ன? அதாவது நாங்கள் எதற்காக இந்த இடத்தில் அமர்கின்றோம் என்று கேட்க மாட்டீர்களா மைத்துனா? எதுக்கு? மைத்துனா, ஆ, உங்களுடைய தங்கை இருக்கின்றாள் அல்லவா பார்வதியானவள், ஆமா. என்னை பார்த்து நடனம்
நடனமாட சொல்ல சரி நானும் மனைவி சொல் மந்திரம் என்று சொல்லி நடனமாட சரி எதை கண்டு நகைத்தாள் என்று தெரியவில்லை. சரி தலையில் இருந்த கங்காதேவியானவள் சடோர் என்று கீழே குதித்தாளா. அப்படியா? கீழ் குதித்த காரணத்தினால் அதாவது 14 உலகமும் தண்ணீராகவே அலைந்து விட்டது ஐயா. அத்தான் உலகம் அழிந்தது சரி, உண்மைதான். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன அழிந்த உலகத்தை ஆதரவாக படைப்பதற்கு உங்களுடைய இன்னொரு தங்கை இருக்கின்றாள் அல்லவா மந்திரக்கண்ணியானவள், அவளிடத்திலே சென்று ஒரு பிடி குங்குமமன் தாங்கள் மந்திரித்து வாங்கி வர வேண்டும். சரி என்ன ஒரு பிடி குங்குமமன் வாங்க வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் அல்லவா? உடனடியாக நான் சென்று வருகின்றேன். அப்படி என்ன மாயவனார யோசிக்கின்றார். என்னப்பா நினைக்கிறார்கள்? கீழ் உலகம் போனோம் மண்ணு வாங்கிட்டு வர சொல்றாரு. நம்ம இருக்கிறது இப்ப எப்படி இருக்கிறோம்? அதாவது இப்பவும் தடிமாடு மாதிரி இருக்கிறோம். இப்படியே நம்ம தண்ணிக்குள்ள இறங்கணும்னா ஒருபோதும் போக முடியாதல்லவா, அப்படியே முங்கி கீழே போயிருவோம். ஆமா, அதனால என்ன ரூபம் எடுக்கலாம் என்று எடுக்கலாம் என்று நினைக்க எப்படி மாயவர் ரூபம் கொள்கிறார் பாருங்கள். ஆமாமா, இடை சிறிய வேட்டுவாளி, இடை சிறிய வேட்டுவாளி, இடை சிறிய வேட்டுவாளி, எடுத்தாரே ஒரு சொர்வோ, எடுத்தாரே ஒரு சொர்வோ, இடை சிறிய வேட்டுவாளி, இடை சிறிய எடுத்தாரே ஒரு சொர்வோ, எடுத்தாரே ஒரு சொர்வோ, தாமரை தண்டு வழி தான் போனார் கீழ் உலகோ, போடு போடு மந்திர கண்ணே இடமதிலே, மந்திர கண்ணே இடமதிலே, ஆராரே மாயவனா மந்திர கண்ணே இடமதிலே, மந்திர கண்ணே இடமதிலே, ஆராரே இப்படி. ஆமாமா, அதாவது ஒரு வேட்டுவாளி ரூபம் கொள்கிறார் மாயவனா. அதாவது இந்த சுரூபத்தோடு போக முடியாதல்லவா, இப்படி போக முடியாது. அப்படி என்று சொல்லி பகவானும் பார்வதியும் அமர்ந்திருக்கக்கூடிய தாமரை தண்டு வழியாக போக வேண்டும் என்று சொல்லி வேட்டுவாளி ரூபம் எடுக்கின்றார்கள். வேட்டுவாளி என்று சொன்னால் என்ன? அது ஒரு இடைச்சிறிய பூச்சி என்று சொல்லுகின்றார்கள். இடைச்சிறிய பூச்சி என்றால் ஆமா, இதனுடைய தன்மை என்ன தெரியுமாமா? என்ன? அதாவது குடும்பத்துல ஒரு ஆள் விசேஷமா இருக்குன்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டுல போய் குடு கட்டிட்டு இருக்கோம். சரிதான். இப்போ நம்ம தம்பி இருக்காங்க தெரியுமா, நம்ம தம்பிக்கு வீட்டுல தம்பிக்கு மனைவி விசேஷமா இருக்காங்க. சரி, ஆனா கூடு கட்டுறது மொத்தம் என்ன சுத்தி சுத்தி உங்களை சுத்தியா? ஆமா, ஏன்னா நீங்க ரெண்டு அண்ணன் தம்பி தானே. ஆமா 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 ஆமா, சொந்தக்காரங்க வீட்டுல தானே போய் கட்டும். ஆமா கண்டிப்பா. அப்படியா? ஆமா, சொந்தக்காரங்க வீட்லயே கட்டுது. ஆமா, ஆகட்டுமப்பா. சரி, ஆனா நான் போகக்கூடிய இடத்துல எல்லாம் கூடு கட்டிட்டு தெரியும், எதுக்குன்னு தெரியல. சரி, இடைசிறிய வேட்டுவாளி ரூபம் கொண்டு அந்த தாமரை தண்டு வழியாக அப்படியே கீழ் குதிக்கின்றார். மந்திரகன் இடத்திலே வந்து சேர்ந்தார். சரி, அங்கே வந்து பார்க்கிறார், யாரையும் காணவில்லை. ஏ தங்காய் மந்திரக்கண்ணி, என் அருமை செல்வமே மந்திரக்கண்ணி. அண்ணா, மந்திரக்கண்ணி அழைத்தால் ஒன்றக்கண்ணி வந்து நிற்கின்றாளே. எம்மா மந்திரக்கண்ணி. அண்ணா, என் அருமை செல்வமே, ஞாபகம் இருக்கின்றதா அண்ணனை? நன்றாக ஞாபகம் இருக்கிறது. எப்படி இருக்கிறீர்கள் அண்ணா? நலத்திற்கு எந்த ஒரு குறைவும் இல்லை கண்ணை. அண்ணி எப்படி இருக்காங்க? நலமாக இருக்கின்றார்கள். எம்மா, என்ன? அதாவது ஒரு சமயத்தில் உன்னிடத்தில் உரைத்து விட்டு சென்றேன், உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? நன்றாக ஞாபகம் இருக்கிறது. உலகம் அழிந்தால் தான் கண்ணே நான் உன்னை பார்க்க வருவேன் என்று. ஆமா, உலகம் அழிந்து விட்டதா அண்ணா? கண்டிப்பாக கண்ணே. நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன காரணம்? எம்மா, அதாவது பார்வதியானவள் பரமனை பார்த்து நடனமாட சொல்ல எதை கண்டு நகைத்தாள் என்று தெரியாமல் தலையில் இருந்த கங்காதேவியானவள் கீழே குதிக்க 14 உலகமும் தண்ணீராகவே அழிந்து விட்டது. அண்ணா, இப்போது நான் உன்னை காண வந்த காரணம் என்னவென்று சொன்னால், என்ன? அழிந்த உலகத்தை மீண்டும் அவதரிக்க வைக்க வேண்டும். சரி, உன்னுடைய வலது கரத்தாலே ஒருபடி குங்குமமன் மந்திரித்து தர வேண்டும் அம்மா. அண்ணா, குங்குமமன் வாங்குவதற்கு அங்கிருந்து எங்கு வந்தாயா? சொன்னால் நானே கொண்டு வந்திருப்பேன் அல்லவா? இங்கிருந்து. ஆமா, கீழ் உலகத்திலிருந்து நீ மேல் உலகத்துக்கு கொண்டு வருவாய். சரி, அப்படி இல்லை என்று சொன்னாலும் அண்ணா, உனக்கு இப்ப எவ்வளவு வேணும்? அம்மா, என்ன? ஒரு பிடி குங்குமம் உன்னுடைய வலது கரத்தால் எனக்கு மந்திரித்து மட்டும் தர வேண்டும். ஒரு பிடி என்ன 1000 பிடி தருகிறேன், வாங்கி சொல். அடேங்கப்பா. அம்மா, ஆற்றிலே போட்டாலும் வளர்ந்து போட வேண்டும் என்று சொல்லி பெரியவர்கள் சொல்வார்கள். ஆகையால் மந்திரித்து மட்டும் ஒரு பிடி குங்குமம் உண்டாகண்ணே. அவ்வளவுதானே? ஆமா அண்ணா, இதோ தருகிறேன் என்று சொல்லி ஆகட்டும் என்று சொல்லி ஒரு பிடி மண்ணை அள்ளினாய். சரி, மந்திரத்தை உச்சரித்தாய். ஆமாமா, அந்த நாராயணர் கையிலே குடிக்கிறாய். ஏங்கப்பா,
வாங்கினார் மாயவனார். வாங்கிய மாயவன் என்னமா நினைக்கின்றார்கள்? மனதிலே நினைக்கிறார், என்னப்பா? இந்த ஒரு பிடி மண்ணை கொண்டு இந்த உலகத்தை படைக்க முடியுமா? முடியாதல்லவா? ஒருவேளை மண் பற்றவில்லை, அத்தான் நீங்க போங்க இன்னொரு பிடி வாங்கிட்டு வர்றீங்கன்னா ஆமா, நம்ம தானே வரணும். அது மட்டுமல்லாமல் ஆ, இந்த ஒரு பிடி மண்ணை வைத்து உலகத்தை படைக்க முடியும் என்று சொன்னாலும் மீண்டும் ஒரு பிடி மண்ணை நாமல் களவு செய்து கொண்டு போனோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எதையெல்லாமோ படைத்து விடலாம் அல்லவா? சரி அப்படி என்று சொல்லி சொல்லி மாயவன் இடதுகரத்தால் ஒரு பிடி குங்கும மண் களவு செய்கின்றாரா? களவு செய்தார். ஆமாமா. மந்திரகனிடத்திலே விடைபெற்றார். தங்காய், என்ன தங்காய், என்னன்னா சென்று வரட்டுமா? எங்க சென்று வருகின்றேன் கண்ணே. ஐயோ அதுக்குள்ள கிளம்பிட்டியா? ஆமாமா. அண்ணா, ஆ, ஒரு கையை இப்படி வச்சிருக்க, நான் மண்ணு கொடுத்திருக்கேன். சரி. ஒரு கையை பின்னாடி வச்சிருக்கேன், ஏன் என்ன ஆமா, காரணம்? இந்த தாமரை தண்டு வழியாக வந்தேன் அல்லவா? ஆ, முதுகெல்லாம் ஒரு மாதிரி சுரசுரப்பாக இருக்கின்றது. சரி. இடது கரத்தை கொண்டு சொரிந்து கொண்டிருக்கின்றேன். ஓஹோ, ஆமாமா. சரி அண்ணா, ஆ, நீ சென்று வா ஆமாமா. அப்படி என்று சொல்லி சரி. மந்திரகண்ணி இடத்தில் விடைபெற்ற மாயவனார் ஆமாமா. இங்கே வருகிறார் பாருங்கள். எங்க வருகின்றார்கள்? கண்ணி கொடுத்தாள் ஒரு வேடி மழை, ஒரு வீடி மழை, களவு செய்தார் ஒரு வேடி மழை, மறுவீடி மழை, 2 வேடி மண்ணம் கொண்டு மண்ணும் கொண்டு நடுக்கடலில் வாரபோது பாரபோதே கண்ணி கொடுத்த மன்னதுதான் மன்னதுதான் கருவருவா இருந்திடுமா, இருந்திடுமா? களவு செய்து மன்னதுதான், களவு செய்து மன்னதுதான் மறைந்திடுமா பார்க்கடலில். தகதி மிதகதி மிதகதி மிதகதா. இப்படி நடுக்கடலில் வரும் பொழுது ஆமாமா. கண்ணி கொடுத்தாள் அல்லவா ஒரு விடைமண், சரி. அது மாயவருடைய கையிலே கருவருவாகவே இருக்கிறதா. களவு செய்த மண்ணானது சரி, அந்த நடுக்கடலிலே கரைந்து செல்லுகின்றதா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இதுல இருந்து நம்ம நேரம் என்ன மஞ்சப்பால் வைக்கிறாங்க. அப்புறம் அந்த தம்பி ஒரு குழந்தை எடுத்துட்டு வர்றாங்க. ஆமா. ஆனா 2 அக்காமார் நடந்து போறாங்க. அது மட்டும் இல்ல, 2-3 பேர் திரும்பி இருக்கிறாங்க. அதாவது ஆ, இந்த கதையில இருந்து உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டேன். அப்படி விவரமா சொல்லுமா? ஆ. அப்ப எல்லாம் தெரியும். ஏமா, இந்த கதையிலே இருந்து களவு செய்த பொருளானது ஆனது கடவா கஞ்சிக்கு கூட உதவாது. கடப்பா என்னம்மா? கடவாய். ஆமா, என்னம்மா சொல்லுங்க? கடவாய் கஞ்சிக்கு கூட உதவாது. அத சத்தம் போட்டு சொல்லுங்கம்மா. சத்தம் அவ்வளவுதான். அப்படியா? ஆமா. அதாவது களவு செய்த பொருளானது இந்த உலகத்தில் நிலைக்காது என்று சொல்லி எடுத்து காட்டுவதற்காக சரி. பகவான் அன்று ஒரு பிடி மண்ணை ஆ, களவு செய்து நடுக்கடலிலே கரைத்து காண்பித்தாரா? சரிதான். அதாவது அந்த கருவுருவாக திரண்ட மண்ணை கொண்டு கொண்டு நேர உடையவனாருடைய முன்பிலை கொண்டு வைக்கின்றார்களா? மண்ணை கண்ட பொழுது மகாதேவருக்கு சந்தோஷம்னா சொல்ல முடியாது, அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆமாமா. மண்ணை கண்டவுடனே சரி. என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா? கொண்டு வந்த மன்னதையும் கூறு நாளாய் பங்கு வைத்தார், கொண்டு வந்த மன்னதையும் கூறு நாளாய் பங்கு வைத்தார். ஒரு பங்கு மலையாக ஒரு பங்கு வானமாக, ஒரு பங்கு கடலாக, எம்மா கடலாக, ஒரு பங்கு பூமியாக. போடு 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 போடு. இந்த போட்டு மண்டோன மறந்தோன மனித உயிர்கள் தோன்றிடவே, மண் தோன்ற மரம் தோன்ற மனித உயிர்கள் தோன்றிடவே கைலாச மலையதிலே பகவானும் கொல்லுவிருக்க, போடு போடு. அந்த சந்திரர்கள் சூரியர்கள் சூரியர்கள் வானவர்கள் வானவர்கள் கொண்டு வந்த மண்ணை கூறு நாளாகவே பங்கு வைக்கின்றார். அடேங்கப்பா. 4 பங்காய் மண்பறிக்க நடுவே உதிக்கிறது தானாக தோன்றிய தங்க கைலாசமலை. அதற்காக தான் எந்த ஒரு புலவர்களும் வெல்முகத்தில் பாடக்கூடிய நேரத்தில் தானாகிய பொன்னும் கைலாசமலை என்று சொல்லுகின்றார்கள். ஆமா. பகவான் தனக்காக உருவாக்கப்பட்ட மலை என்று சொல்லி காரணத்தினாலே சரி. தானாகிய பொன்னும் கைலாசமலை என்று சொல்லி பாடுகின்றார்கள். அங்கே ஒரு பங்கு மலையாகவும், சரி, ஒரு பங்கு வானமாகவும், ஒரு பங்கு பூமியாகவும், ஒரு பங்கு கடலாகவும், ஆமா, அப்படி என்று சொல்லி அழகாகவே உலகத்தை படைக்கின்றார் பகவான். சரி. மனிதர்கள் தோன்றுகின்றார்கள். ஆமா. அதாவது விலங்குகள் தோன்றுகின்றன, பறவைகள் தோன்றுகின்றன. சரிதான். பழையபடியாகவே அந்த உலகம் அழகாகவே பிரம்மாண்டமாகவே இருக்கிறதா. ஆமா. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நேரத்தில் சந்திரர்கள் சூரியர்கள் தானவர்கள்
தெளிவானவர்கள். ஆமா. பகவானும் பார்வதியும் கைலாச மலையிலே கொலுவாகவே இருக்கிறார்கள். ஏகபோக கைலாசமலையிலே கொலுவாக இருக்க மாயவர் சொல்லுகிறார், என்னம்மா அத்தான் மைத்துனா நினைத்தபடி புதிய கைலாசம் வந்து விட்டது. சரி இனிமேல் நான் செல்லலாமா? மைத்துனா என்ன? தாங்கள் எப்பொழுது வேண்டும் என்று சொன்னாலும் விடைபெற்று வாருங்கள். சரிதான். நான் அழைக்கக்கூடிய நேரத்தில் டகார் என்று தாங்கள் இங்கு வந்து நிற்க வேண்டும். ஆகட்டும் என்று சொல்லி கருடனுடைய முதுகேறி மாயவனார் சென்றார். ஆமாம்மா. இப்படி புதிய கைலாச மலையில எல்லோரும் கொலுவாக இருக்கும் பொழுது சரி அம்மையுமே பார்வதியாள் பகவானிடத்தில் என்ன சொல்வாள் பாருங்கள். என்னம்மா ஏ பகவானே, ஆண்டவா கைலாசம் சுத்தம் செய்ய சுத்தம் செய்ய கைலாசம் சுத்தம் செய்ய சுத்தம் செய்ய கைலாசம் சுத்தம் செய்ய பெண்ணை பிறவி செய்ய வேணும் செய்ய வேணும் ஏ கைலாசம் சுத்தம் செய்ய சுத்தம் செய்ய சுத்தம் செய்ய பெண்ணை பிறவி செய்ய வேண்டும் செய்ய வேண்டும். பிறவி அது செய்தாலும் 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 வேதனைகள் உண்டாகும் உண்டாகும். போடு 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 போடு. இதா போடு. பரமசிவன் நாசியிலே சண்டத்தையே பிறவி செய்தார். பரமசிவன் ஆசையிலே ஏ சந்ததியை பிறவி செய்தார். ஏதேதி சிவனாரே சிவனாரே ஏ சிவனாரே பிறவி செய்த காரணமே காரணமே. அசத்து அசத்து. இப்படியாக பார்வதியானவள் பகவானை பார்த்து சொல்லுகிறாய். என்னம்மா சொல்லுகின்றார்கள்? சிவபெருமானே, ஆண்டவா இதோ பாருங்க, என்னம்மா உங்களிடத்திலே ஒன்று கேட்க வேண்டும். கண்டிப்பாக தைரியமாக கேள்கண்ணே. அப்படியா? ஆமா கைலாசம் எப்படி இருக்குது? சீரும் சிறப்புமாக இருக்கின்றது. யார் சொன்னா? நான் தான் என்ன சொல்லுகின்றேன். பகவானே, ஆ, கைலாசமலை மேலே பாருங்கள், அழகாக இருக்கின்றது அல்லவா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆமாம்மா. ஆனால் தரையை பாருங்கள், சண்டும் சருகும் குப்பையுமாக இருக்கின்றது. வண்டா சண்டு சண்டு சண்டுதான் என்னது? சண்டுன்னு சொல்லியாச்சுன்னா தூசி என்று சொல்வார்கள். அப்படியா? ஆமாம்மா. தூசிக்கு மறுபெயர் சண்டா. சண்டு. எனக்கு இப்பதான் தெரியுது சுவாமி. ஆ, ஆனால் சுத்தம் இல்லாம இருக்குது. ஆமா கண்டிப்பாக. இதையெல்லாம் சுத்தம் செய்ய வேணுமானால் ஆமாம்மா. பகவானே என்னால் முடியாதல்லவா? சரி அதனாலே ஒரு பெண்ணை பிறவி செய்து தாருங்கள் சுவாமி. பார்வதி, என்ன? பெண்ணை பிரவி செய்ய வேண்டுமா? ஆமா. என் அருமை செல்வமே, ஆடவில்லை என்று சொன்னேன், ஆடு ஆடு என்று சொன்னாய், உலகம் அழிந்து விட்டது. சரி. ஆனால் ஒன்று, என்ன? அழிந்த உலகத்தை இப்போதுதான் படைத்து வைத்திருக்கின்றோம். இந்த இடத்தில் பெண்ணை பிரவி செய்து தாய் என்று கேட்கின்றாய் அல்லவா? ஆமா. ஏம்மா, என்ன? எது வந்தாலும் நீயே ஏற்றுக்கொள். சுவாமி, ஆ, பிறவி செய்து மட்டும் தாருங்கள். ஆ, அதன் பிறகு அந்த பெண்ணை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும் என்று சொல்லி பகவானுக்கு கோபம் வரக்கூடிய நேரத்தில் நாசியின் வழியாக ஒரு பெண்ணை பிறவி செய்கின்றார்களா? சரி. நாசியின் வழியாக பெண்ணை பிறவி செய்து அதாவது பார்வதியுடைய முன்பிலே விடுகின்றார்களா? சரி. விடக்கூடிய நேரத்தில் பார்வதியானவள் சொல்லுகிறார், என்னம்மா? ஏம்மா சண்டத்தி, என்ன? உன் பேர் என்ன தெரியுமா? என்ன? சண்டத்தி. அதாவது கைலாச மலையிலே தூத்து மெழுகி சுத்தம் செய்வது உன்னுடைய கடமை. சரி. உனக்கு கோலம் போட தெரியுமா? நன்றாக தெரியும். என்ன கோலம் போடுவ? ரங்கோலி, ஆ, புள்ளி வச்ச கோலம், சரி. புள்ளி இல்லாத கோலம். எங்க படிச்ச இதெல்லாம்? இதெல்லாம் நம்ம அந்த புக்ல தான். ஆமா. இதுக்கு ஒரு கிளாஸுக்கு போக முடியும். சரிதான். ஏன்னா எல்லாருக்கும் வாயிலையும் முத வரக்கூடிய ரங்கோலி மட்டும்தான் வரும். ஆ, அதுக்கப்புறம் புட்டுல மாவு வச்ச மாதிரி ஆ. ஆமா அரிப்பில போட்டு அங்க இங்க போட்டு கிண்டி வைக்கிறதா அதானே ஈஸியா இருக்கும். ஈஸி தானே? ஆமா. ஆமாமா அதனாலே ரங்கோலி கோலம் தான் எல்லாரும் போடுவாங்க. கண்டிப்பாக. ஆனால் சரி. சண்டத்தியானவள் அந்த கைலாச மலையை சுத்தம் செய்து வருகிறார். ஆமாமா. 1 வருடம் 2 வருடம் அல்ல, 12 வருட காலம் பார கைலாசமலையை தூத்து மெழுகி சுத்தம் செய்து வருகின்றாள் சண்டத்தி பெண்கொடியானவள். ஆமா. தூத்து மெழுகி சுத்தம் செய்து வரக்கூடிய நேரத்திலே சரி. 12 வருடம் திகைகின்றதே. ஆமாமா. அந்த பார்வதியாழ்வள் பகவானை பார்த்து சொல்லுகிறாள், என்னமா சொல்லுகின்றார்கள்? பகவானே, ஆண்டவா, இந்த சண்டத்தி இங்கே இருந்தாள் என்று சொன்னால் இனிமேல் கைலாசம் தீட்டாகும். கண்டிப்பாக சண்டத்தை நாமல் கானகத்திலே அனுப்பிவிடுவது நல்லது. வேண்டுமற்ற வரங்கள் கொடுத்து கானகத்திற்கு அனுப்பிவிட வேண்டும். அப்படி என்று சண்டத்தி அழைக்கிறார்கள். ஆ, அம்மா சண்டத்தி, என்ன? இங்க வா. என்ன? நீ கைலாச மலையிலே இருந்ததெல்லாம் போதும். சரி. மேலும் உன்னை கைலாசம் வைத்தால் இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே ஆகாது. வேற நான் எங்கு செல்ல வேண்டும்? உனக்கேற்ற இடம் காடுதான். ஐயையோ. காட்டிலே சென்று வாழ்ந்து வா. தனியாக வாழ்ந்து வர வேணுமே என்று எண்ணம் கொள்ள வேண்டாம். வேறு? உனக்காக ஒருவன் வருவான்.
அவனை திருமணம் முடித்து காட்டிலேனே வாழ்ந்து வருவாயா? ஆகட்டும் என்று சொல்லி சண்டத்தி பெண் கொடியானவளுக்கு வேண்டுமென்ற வரங்கள் அனைத்தையும் கொடுத்து கானகத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். சரி. அதே கானகத்திலே சண்டத்தியானவள் தன்னம் தனிமையாக வாழ்ந்து வருகின்றாள். அதே கானகத்தில் சண்டன் என்று ஒருவன் வாழ்ந்து வருகின்றார். அவன் எப்படி வந்தான்? இவன் இந்த கானகத்திற்கு வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், என்ன? தெய்வாதி தேவர்கள் பகவானுக்கு தினந்தோறும் பூமாலை கட்டி கொண்டு வருவது வழக்கம். சரி. அதில் எருக்கலை என்று சொல்லக்கூடிய பூவை தினந்தோறும் கட்டி கொண்டு வருவார்களாம். ஆமா. கட்டி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் பார்த்த இந்த மறையனானவன் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்ற? என்று பார்த்தாலும் பகவானுக்கு எருக்கலை பூவில் அதாவது எருக்கலை பூவில் மாலை கட்டி கொண்டு போகின்றார்கள் அல்லவா? ஆமா. இதனுடைய வாசனையை நாமல் பார்க்க வேண்டும் அப்படி என்று சொல்லி மாலை கட்டி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த பூவை எடுத்து அப்படியே முகத்திலே வைத்து முகர்ந்து பார்த்து விட்டானா? மற்றுள்ள மறையவர்கள் சொல்லுகின்றார்கள், என்ன? டேய், பகவானுக்கு கொண்டு செல்லக்கூடிய மாலையை முகர்ந்து விட்டாய் அல்லவா? இன்று முதல் நீ சண்டனாக போக கடவுது அப்படி என்று சொல்லி சாபத்தை கொடுத்து விட்டார்களா? அந்த சண்டன் தான் இந்த காட்டிலே வாழ்ந்து வருகிறான். ஆமாமா. சண்டன் வாழ்வது சண்டத்திக்கு தெரியாது. சரி. சண்டத்தி வாழ்வது சண்டனுக்கு தெரியாது. இருவரும் ஒரு நாளை தினத்திலே கானகத்திலே சந்திக்கின்றார்கள். ஆமா. சண்டத்தியானவள் சொல்லுகிறாள், ஐயா, இது பாருங்கள், என்னப்பா, காட்டிலே உங்களை நான் இப்போதுதான் பார்க்கின்றேன். சரி. நீங்கள் காட்டுக்கு புதுசா? எப்பா, என்ன? அதாவது காட்டுக்கு நான் புதிது கிடையாது. ஆஹா. அந்த காடு தான் எனக்கு புதிது. ஐயோ. ஆமா. நான் காட்டிலே பல காலமாக வாழ்ந்து வருகிறேன். நானும் பல காலமாக வாழ்ந்து வருகின்றேன். நான் பிறந்தது கைலாசம். அடேங்கப்பா, நானும் கைலாசம் தான். ஐயோ, அப்ப சரியா போச்சு. என்ன காட்டுல அனுப்பி விடும் போது சொல்லி விட்டாங்க, சரி, உனக்காக ஒரு சண்டன் வருவான். அடேங்கப்பா, அந்த சண்டன் நீங்கள் தானா? அப்படி என்று எனக்கு தெரியவில்லை அம்மா. அரும்பெரும் கானகத்தில் நீயும் தனிமையாக நிற்கின்றாய், நானும் தனிமையாக தான் இருக்கின்றேன். நாமல் இருபேரும் இந்த அரும்பெரும் கானகத்தில் திருமணம் முடித்து வாழ்ந்து வந்தால் என்ன? இது நல்ல யோசனை. ஆகட்டும் என்று சொல்லி அதாவது தாலியிலும் சிறந்த தாலி வள்ளிக்கொடி என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த வள்ளிக்கொடியை பறித்து கந்தர்ப மாலை திருமணம் முடித்தார்களாம் இந்த இருபேரும். திருமணத்தை முடித்து வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே சரி மாலை 8 மணமோடித்து வாழ்நாளி சண்டத்தியாய் மாலை 8 மணமோடித்து வாழ்ந்து வார சண்டத்தியாய் மதனம் நல்ல ரதியும் போலி மங்கியவை வாழ்ந்து வரும் நாளையிலே சண்டத்தியால் கர்ப்பமானாள். தானே மாதத்திலே தானே மாதத்திலே இந்த சண்டத்தி பெண்குடியானவள் சண்டனை மனமுடைத்து காட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய நாளைகளே சரி மாதங்கள் திகழ்ந்து செல்கின்றன. அப்படியே சண்டத்திக்கு சரி கர்ப்பமானாள் பார்த்தீர்களா? 8 மாதம் ஆகிறது. 8ஆம் மாதத்திலே தன்னுடைய மன்னனை பார்த்து சொல்லுகிறாள். மன்னன் மதிமுகத்தை பார்த்து என்னமா சொல்லுகின்றார்கள்? சுவாமி, என்னம்மா இது பாருங்கள், என்ன 8 மாதம் ஆன பிறகும் இனிய பண்டம் நான் அருந்தவில்லை அல்லவா? எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது ஐயா. அதனாலே சரி மாமிசம் சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. காட்டிலே செல்லுங்கள், ஏதாவது வேட்டையாடி கொண்டு வாருங்களேன். சற்று பொறு நறுமை செல்வமே, இதோ நான் கானகத்திற்கு வேட்டைக்கு செல்லுகின்றேன். சரி ஆகட்டும் என்று சொல்லி கானகத்திற்கு வேட்டைக்கு வரக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய துஷ்ட மிருகங்களால் அடிப்பட்ட அரும்பெரும் கானகத்தில் இந்த சண்டனானவன் இறந்து விடுகின்றான். ஐயோ, ஆமாமா. ஓ, சண்டன் இறந்து விட்டான். ஆமையா, சண்டன் இறந்து விட்டான் என்ற செய்தியை சரி காதிலே கேட்டாள் சண்டத்தியானவள். என்ன சொல்லி அழுதாள் தெரியுமா? என்னம்மா? மன்னவரி மணவாளா
காதில கேட்டாள் சண்டத்தியானவள். ஆமாம்மா. எப்படி அழுதாள் தெரியுமா? எப்படி கண்ணே? மன்னவரே மணவாளா மாலையிட்ட பிராணநாதா. ஆமாம்மா. ஏ மன்னவா, என்ன கண்ணே? காட்டிலே தன்னந்தனியாகத்தானே வந்தேன். அரும்பெரும் கானகத்தில் தன்னும் திரும்பியாக வாழ்ந்து வந்தேனே ஆண்டவா. ஆமா. எனக்காக துணை என்று சொல்லி நீங்கள் மட்டும் தானே இருந்தீர்கள். சரி. தன்னும் திரும்பியாக விட்டு விட்டு சென்றீர்களே. முத்து போன்ற கண்ணீரை முகங்கள் எல்லாம் சோரவிட்டாள். பவளம் போன்ற கண்ணீரை அம்மா பக்கமெல்லாம் சோரவிட்டாள். ஆறாத கண்ணீரை அங்கமெல்லாம் சோரவிட்டாள். இப்படித்தான் அழுது புலம்பிக் கொண்டு இருந்தாலும் என்ன பலன்? ஆண்டாண்டு காலமாக அழுது புரண்டாலும் ஆண்டவர்கள் திரும்பி வர மாட்டார்கள் அல்லவா? அண்ணனோடு போய் சேர்ந்து விடலாம் என்று நினைத்தால் நாமல் மட்டுமா இருக்கிறோம். நம்முடைய குழந்தை அவளுடைய வயிற்றில், அதாவது அவருடைய குழந்தை நம்முடைய வயிற்றில் வளர்கின்றது அல்லவா? ஆமா. ஆமா, வளருது. ஆமாப்பா. அதுக்காக குழந்தைகளுக்காக நாமல் வாழலாம் அல்லவா? சரி. அப்படி என்று ஒருவாறு மனதை தேற்றிக் கொள்ளுகிறார். ஆமையா. அப்படி என்று சண்டத்தியானவள் மீண்டும் அந்த காட்டிலே தனியாக வாழ்ந்து வருகிறாள். சரி. வாழ்ந்து வரும் பொழுது சண்டத்திக்கு மாதம் 10 எங்கப்பா குழந்தைகளை பெற்றெடுத்தாள் சண்டத்தி. எங்கப்பா அது எப்படிமா குழந்தையை பெற்றெடுப்பாங்க? குழந்தைகளை எப்படி பெற்றெடுப்பாங்க அண்ணே? ஒரு குழந்தை என்று சொன்னால் குழந்தை பெற்றெடுத்தாள் என்று சொல்லலாம். சரி. இவள் பெற்றெடுத்தது 7 குழந்தைகள். எங்கப்பா அப்ப குழந்தைகளை என்று தானே சொல்ல முடியும். கண்டிப்பாக. அவள் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த குழந்தை எப்படி பாருங்கள். எப்படி எப்படிம்மா? ஒரு சூலில் 7 பிள்ளை 7 பிள்ளை 7 பிள்ளை 7 பிள்ளை 7 பிள்ளை பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்தாள். ஒரு சூலில் 7 பிள்ளை 7 பிள்ளை 7 பிள்ளை கொடியாள் பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு 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 அசத்து சண்டத்தியாள் சண்டத்தியாள். போடு 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 போடடாய். தொக்கேன் என்றோ தானிடம்பன் கடம்பன் என்றோ ஏதக்கன் என்றும் மக்கள் என்றோ தானிரும்பன் கரம்பன் என்றோ சம்பரனு சமிகரனோ சமிகரனோ ஏ சமிகரனோ ஈன பஞ்ச தாருகனோ தாருகனோ போடு 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 போட்டு கரக்கு கரக்குல. இப்படியாக சண்டத்தியானவள் ஒரே சூழிலே 7 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். எங்கப்பா 7 ஆண் குழந்தைகள். இப்ப எல்லாம் ஒரு அம்மா ஒரு குழந்தைய பிறகு முன்னது ஏதாவது தூணுண்டான்னு பார்த்து எல்லா தூண்லையும் சாஞ்சிருக்காங்க. சரிதான். 7 பிள்ளைய பெற்றிருப்பா. பெரிய டேங்கர் லாரியா தான் தூணு இருந்திருக்கு. தள்ளுங்க, இது என்னது? கம்பி. அதுலயே விட மாட்டேங்கிறாங்க. கம்பியை கூட விட மாட்டேங்க. அவங்க ஒரு 4 பிள்ளை பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிதான். ஆமா. அந்த தூண்ல சாஞ்சவங்க ஒரு 7 இருக்கும். அதனாலே ஆமாமா ஒரே சூழில் 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள் சண்டத்தியானவள். எங்கப்பா 7 குழந்தைங்க, அதுலயும் 7 ஆண் குழந்தைங்க. மக்களை பெற்ற மகராசி. அதாவது கம்பி. இத பாருங்க, இது வாழை மரம் கட்டி வச்சிருக்கு. ஆமாமா. அதே விடல. அதே ஒரு கம்பு ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸ்ட்ராங் கம்பு ஸ்ட்ராங்கா இருக்குதா? இப்படி ஆமாமா இந்த சண்டத்தியானவள் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். ஆமா. பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும் அல்லவா? பெற்றெடுத்த குழந்தையை கொப்பாடினிக்கு தொப்பல் கொடியானது அறுத்து தங்கமாணிக்க தொட்டிலில் இட்டு தாலாட்டி இந்த குழந்தைக்கு பேர் நாம சூட்ட வேண்டும் அல்லவா? ஆமா. அப்படி என்று சொல்லி அப்படி எப்படிமா பேர் நாம சூட்டுகின்றார்கள்? தக்கன், தொக்கல், இடும்பன், கடும்பன், கரும்பன், சம்பரன், சமீகரன், தாரிகன். ஆமா. 7வது பிள்ளைக்கு தாரிகன் என்று பெயர் சூட்டுகின்றான். அவன் வெறும் பெருங்கரையான். இப்படி அழகாகவே 7 குழந்தைகளுக்கும் பெயர் சூட்டுகின்றாள். பெயரானதை சூட்டி சண்டத்தியானவள் சரி நாளொரு மேனையும் பொழுது வண்ணமாக வளர்த்தவரைக்கூடிய நாளைகளை குழந்தைகளுடைய வயது எப்படி கடந்து செல்கிறது பாருங்கள். 1 வயது 2 வயதா 2 வயதா 2 வயதா 2 வயதா உயர் 3 நாளாகி 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 1 வயது 2 வயதா 2 வயதா 2 வயதா 2 வயதா உயர் 3 நாளாகி 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 நாளானே 2 வயதில் சொல்லு அப்படி சொல்லு. விளையாடி சொல்லு எடுத்து சொல்லு. 5ஆனே 2 வயதில் ஆடைகிட்டு தான் படித்து
விட்டான் போடு 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 ஏழான திருவயதில் 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 ஏழு தோத வைத்தாரே 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 இப்படியாகவே சண்டத்தியானவை ஆமையா. அந்த குழந்தைகளை வளர்த்து வருகிறாய் சரி ஒரு வயது இரண்டாகி 2 வயது 3 ஆகி மூன்றான வயது 4 வயதாகிறது 4 வயதிலே பாலகர்கள் நடந்து மெல்ல விளையாடி 5 வயதிலே ஆடிகட்ட படைத்து ஆமாமா 6 வயதில் நினைக்கிறாய் என்ன நினைக்கிறார்கள் நாம் தான் இப்படி வாழ்ந்து விட்டோம் ஆமாமா நம் பிள்ளைகளையாவது கொஞ்சமாவது படிக்க வைக்கலாமே கண்டிப்பாக படிக்க வைக்க வேண்டும் அல்லவா அப்படி என்ன ஒரு குருகுலத்திலே வருகிறாய் சரி குருகுலத்திலே 7 பிள்ளைங்களும் ஒண்ணு போல கூட்டிட்டு வர்றா 7 குழந்தைகளையும் கூட்டிட்டு வந்தோன்னு கேட்கிறாரு குருதேவர் என்ன கேட்டார் சண்டத்தி என்ன நலமாக இருக்கின்றாயா நலத்திற்கு குறை ஒன்றும் இல்லை இதோ 7 குழந்தைகளை அழைத்து வந்திருக்கின்றாய் அல்லவா ஆமா நினைத்தும் நம்முடைய குழந்தையா என்னுடைய குழந்தைகள் உன்னுடைய குழந்தையா ஆமா அம்மா என்ன நீயா இருந்தால் என்ன நானா இருந்தால் என்ன குழந்தைகள் தானே ஆமா ஆமா என்னிடத்தில் இந்த 7 குழந்தைகளையும் அழைத்து வந்திருக்கின்றாய் அல்லவா ஆமா இந்த குழந்தைகளை 7ஐயும் படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசை இருக்கின்றது என்று நினைக்கின்றேன் கண்டிப்பாக அம்மா இன்று முதல் இந்த குழந்தை என்னுடைய குழந்தையாகவே நான் படிக்க வைத்து அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கின்றேன் அம்மா ரொம்ப நல்லது ஐயா ஆ, அப்படி என்ன 7 குழந்தைகளையும் சரி குருதேவரிடத்துல ஒப்படைத்து விட்டு சண்டத்தி சென்றார் அடேங்கப்பா 7 பிள்ளைங்களும் ஆ, ஒரு வார்த்தை கூட வாத்தியார் சொல்றது கேட்கவே மாட்டாங்க 7 பிள்ளைகளுக்கு மொழியும் ஒரு பிள்ளைக்கு மொழி கூட நல்ல மொழியா இல்ல சரிதான் ஆமாம்மா வாத்தியார் ஒண்ணு சொன்னா பிள்ளைங்க 9 வார்த்தை பேசுவாங்க ஆமா கண்டிப்பாக ஆனா எல்லாம் சரியா இருக்குமா ஒண்ணும் இருக்காது இல்லையா எல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க ஆமாம்மா எதுவுமே ஏன்னா சரி. ஆ, அதாவது சண்டத்து பெண்கொடியானவள் சொல்லி இருக்கின்றார் எப்படி எப்பா வாத்தியார் ஒரு வார்த்தை சொன்னால் நீ 3 வார்த்தை பேச வேண்டும் ஆமா வாத்தியார் சொல்லக்கூடியதை நீ எடுத்து சொல்லணும் சரி அப்பதான் வாத்தியாருக்கு உனக்கு மேல நல்ல அபிப்பிராயம் வரும் ஆமா அப்படிதானமா கண்டிப்பாக அப்படி என்று சொல்லி வாத்தியார் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த குழந்தைகள் 3 வார்த்தை சொல்லி முடித்து விடுகின்றார்கள் சரிதான். ஆமாமா இப்படி இருக்க பார்த்த வாத்தியார் நினைக்கின்றார் என்ன இந்த குழந்தைகளை வைத்தோம் என்று சொன்னால் மற்ற பாலர்கள் அனைவரும் கெட்டு விடுவார்கள் அல்லவா அப்படி என்று ஆ, அப்பனில்லா பட்டி என்று அடித்தாரை வாத்தியாரும் அடித்த அடி ஆட்டாமல் அழுது கொண்டு பாலரெல்லாம் எந்தாயே எம்மா எந்தாயே சண்டத்தியே தகப்பன் யாரடியோ ஏ எந்தாயே சண்டத்தியே ஏ என் தகப்பள்ளி அரடியோ யாரு என்று கேட்டபோது சண்டத்தியால் ஏது சொல்வாள் படைக்க கர்த்தன் அழிக்க கர்த்தன் பரமசிவன் அவரல்லவோ பரமசிவன் அவரும் வாங்கி வாரே ஏ பரமசிவன் அவருமானார் பாரு ஐயவரோ வாங்கி வாரே என்று சொல்லி பாலரெல்லாம் என்று சொல்லி ஏ பாலரெல்லாம் 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 ஏகினாரை கால்நடையா ஏகினாரை கால்நடையா ஓட்டு இப்படியாக ஆமாமா அதாவது சண்டத்தியானவள் சரி இந்த குழந்தைகளை பார்த்து வாத்தியார் சொல்லுகிறார் டேய் தாருகா ஆ, வாடா இங்க வந்தேனப்பா டேய் பம்பரம் என்ன வாடா இங்க ஆ, டேய் கருப்பா ஆ, வாடா இங்க ஆ, ஆமா ஆ. இது வரைக்கும் நான் சொல்ற வார்த்தை ஏதாவது நீங்க கேக்குறீங்களா ஒரு வார்த்தைக்கு மேல இன்னொரு வார்த்தை எடுத்து தானே வாத்தியாரே சொல்றோம் அப்படியா ஆமா அந்த வார்த்தை கேட்டு வருகிறது கோபம் ஆ, டே அப்பனில்லா பட்டி மக்கா அப்பன் அடி 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 அடிச்சு வெளுத்துட்டார் பிள்ளைகளை எல்லாம் தூக்கி போட்டு தலைகீழ அடிச்சு விட்டாரு வெளுத்துட்டார் அடி அப்பன் இல்லாத பட்டி மக்கள் உள்ள வார்த்தை கேட்ட மரகணம் சொல்லுகின்றார்கள் என்ன டேய் தம்பி அண்ணா இந்த வாத்தியார் நம்மளை என்ன வார்த்தை சொல்லி அடித்தார் அப்பனில்ல பட்டி மக்கா வெளியே போடா நாய் டேய் தம்பி என்ன தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்ட வடுவென்று சொல்வார்கள் அல்லவா ஆமா இவர் அடித்திருந்தால் கண்டிப்பாக ஒரு அடியோடு நம்மளுடைய வேதனையானது முடிந்திருக்கும் ஆமா ஆனால் சொன்னானது மார்பிலே அம்பு பாய்ந்த போல அல்லவா இருக்கின்றது கண்டிப்பாக இனி இந்த வாத்தியாரை விடலாமா விடவே கூடாது அப்படி என்று சொல்லி சொல்லி வாத்தியாரை பிடித்து மரத்தோடு கட்டி வைத்து ஆமா அடி அடி என்று சொல்லி அடித்து துன்புறுத்தி விட்டு சரி டேய் தம்பி அண்ணா இந்த
வார்த்தை கண்டிப்பாக தாயிடத்திலே நாம கேட்க வேண்டும். சரி. அப்படி என்று நேரு தாயிடத்திலே வருகின்றார்கள். தாயிடத்திலே வந்து கேட்கிறார்கள். என்னமா கேட்கிறார்கள்? அம்மா. என்னப்பா? அம்மா. என் அருமை செல்வங்களை வாருங்கள் வாருங்கள் அப்பா. அம்மா. என்ன? அழுத கண்ணும் சிந்தையுமாக வருகின்றோம் அல்லவா? ஆமா. என்ன நடந்தது என்று ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்குதியே தாயே. இதோ பாருங்கள். அம்மா எதுக்கு இப்படி அழுதுட்டு வர்றீங்க? அம்மா ஒரு நாள் அழக்கூடிய பிள்ளைங்கள் நீ கிடையாது. அம்மா உனக்கு எல்லாத்தையும் அழ வச்சுதானே பழக்கம். கண்டிப்பாக அம்மா. இன்னைக்கு உன் கண்ணு கலங்கி இருக்கு. என்னப்பாச்சு? அம்மா என்ன? அந்த வாத்தியார் எங்களை என்ன வார்த்தை சொல்லி அடித்தார் தெரியுமா? எப்படி? அப்பன் இல்லாத பட்டி மக்கள் என்று சொல்லி அடி அடி என்று சொல்லி அடித்து விட்டாரே தாயே. ஐயோ அம்மா அதற்காக நீங்கள் அழலாமா இப்படி? அம்மா என்ன? இந்த உலகத்திலே தாயிடத்திலே கேட்க தகாத ஒரு வார்த்தையை நான் உங்களிடத்தில் கேட்கின்றேன். எப்படி? எங்களுக்கெல்லாம் தந்தை யார், உனக்கு கணவன் யார் அம்மா? எனக்கு கணவரா? அம்மா இப்படி கேட்கலாமா? அம்மா என்ன? கண்டிப்பாக இந்த வார்த்தையை நீ இன்று சொல்லித்தான் ஆக வேண்டும். இருந்தாலும் இனிமேல் நான் உண்மையை மறைக்க போறதாக இல்லை. சரி. உங்களுடைய தகப்பன் சண்டன் காட்டிலே துஷ்ட மிருகங்கள் வேட்டையாடி கொன்று விட்டன. ஐயோ. ஆனால் தந்தை இல்லை என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அப்படி என்று சொன்னால் என் தந்தை பரமசிவன். அப்படியானால் அவர் உங்களுக்கும் தகப்பன் தான். ஏய் தம்பி. என்ன? அம்மா சொன்னதை கேட்டாயா? ஆமா. என்ன சொன்னார்கள்? பரமசிவன் அப்பன் என்று உரைத்தார். டேய், பரமசிவன் தந்தை என்று சொன்னால் பாரவரம் வாங்கியே ஆக வேண்டும். நாமல் சரி. அழிக்கும் கர்த்தர் படைக்கும் கர்த்தர் அவரிடத்திலே நாமல் சென்று வரம் வாங்கியே தீர வேண்டும். அப்படி என்று ஏழுதல்ல பாலகர்களும் சிவபெருமான் இணைந்து தவம் செய்ய வேண்டுமே என்று வருகிறார்கள். வேண்டும் என்று சொல்லி எப்படி தவம் செய்தார் பாருங்கள். எப்படி எப்படி அம்மா? அவர்கள் நல்ல மணல் குவித்து அரணாலிங்கம் உண்டு செய்தார். நல்ல மணல் குடித்து அரணாலிங்கம் உண்டு செய்தார். மணல் குவித்து சிவனாலிங்கம் உண்டு செய்தார். அரேகரா சிவனே என்று சிவனே என்று சிவனே என்று சிவனே என்று அரதவசு தான் இருந்தார். அரேகரா சிவனே என்று சிவனே என்று அரதவோ தான் இருந்தார். அள்ளி மணல் குவித்து அரணார்லிங்கம் உண்டு செய்தார். சேர்த்து மணல் குவித்து சிவனார்லிங்கம் உண்டு செய்து அரகரா சிவனே என்று சொல்லி ஆதிகரைக்கடனாகி சிவபெருமான் நினைத்து 1 வருட காலம் 2 வருட காலம் அல்ல 6 12 வருட காலம் பாரதவத்தை செய்து வருகின்றார்களா? அறிந்த சிவபெருமான் நினைக்கிறார். என்ன நினைக்கின்றார்? அங்கே தவம் செய்து சண்டத்தியுடைய பிள்ளைகள் அல்லவா? ஆமா. நேர குழந்தைகள் முன்னே வருகிறார். என்னுடைய கண்மணிகளே, என்ன? நான் பரமசிவன் வந்திருக்கின்றேன். ஆமா. வாருங்கள், உங்களை நான் கைலாசம் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி ஆகட்டும் என்று சொல்லி 7 பாலகர்களையும் கைலாசம் அழைத்து வருகிறார். சரி. கைலாச மலையிலே வருகிறார்கள். ஆமா. அப்பொழுதுதான் சிவபெருமான் கேட்கிறார். என்ன கேட்கின்றார்? என் பிள்ளைகளே, என்ன 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 வர வேணோ, என்ன வர வேணோ என்னுடைய பாலகரே, என்ன என்ன வர வேண்டும், என்ன என்ன வர வேண்டும் என்னுடைய பாலர்களே. 7 கடலே கப்பாலே, 7 கடலே கப்பாலே இட வேணும் 7 கோட்டை. சந்திரர்கள் சூரியர்கள், சந்திரர்கள் சூரியர்கள் அங்கிதான் விலகி ஓட வேணும். சந்திரர்கள் சூரியர்கள், சந்திரர்கள் சூரியர்கள் அன்பிலவி போக வேணும். ಋಷಿಮುನಿ ದೇವರೆಲ್ಲ, ಋಷிமுனி தேவரெல்ல எங்கள் வார்த்தை கேட்க வேணும். ஒரு அசுரல் பட்டு போனாள், ஒரு அசுரல் பட்டு போனாள், ஓடி அசுரன் பிறக்க வேணும். ஒரு அசுரல் பட்டு போனாள், ஒரு அசுரல் பட்டு போனாள், ஓடி அசுரன் பிறக்க வேணும். அறுக்க அறுக்க முளைக்க வேணும். அறுக்க அறுக்க முளைக்க வேணும், அறுக்க அறுக்க முளைக்க வேணும். ஆதி மர தர வேணும், அறுக்க அறுக்க முளைக்க
ஆமா 7 பாலகர்களும் சிவனார் முன்னே வந்து கேட்கிறார்கள் சுவாமி உங்களை நாங்கள் வணங்குகிறோம். தம்பி என்னப்பா பரமசிவனுக்கு வணக்கம் போடுடா. வணக்கம். வணக்கம் ஐயா. எப்பா என்ன உங்களை கோருகிறார் 12 வருட காலம் பாரதவத்தை செய்த காரணம் என்னவென்று சொன்னால் என்ன எங்களுக்கு ஏகப்பட்ட வரங்கள் வேண்டும் சுவாமி. வரங்கள் வேண்டுமா? ஆமாப்பா. வரங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு எப்படிப்பட்ட வரங்கள் வேண்டும் தெரியுமா? எப்படிப்பட்ட வர வேண்டும் என்று எல்லாரும் கேளுங்க. அப்படியா? எல்லாருக்கும் அப்படியே நான் கேட்ட வரத்தை கொடுப்பேன். எப்பா என்ன 7 கடலுக்கு அப்பால் வேண்டும், அதாவது 7 கோட்டை இடம் வேண்டும். உனக்கு 7 கோட்டை போடணுமா? ஆமா. சரி அப்படியே தந்தேன். சரி டேய் உனக்கு என்ன வர வேணும்? அறுக்க அறுக்க முளைக்க வரும். என்னது? தலை. ஓஹோ உனக்கு அந்த வரத்தை நான் தந்தேன். ஆமா தலை சீக்கிரத்துல முளைக்கும். டேய் தம்பி கருப்பா, இந்த கரும்பா உனக்கு என்ன வர வேண்டும்? டேய் தம்பி உனக்கு என்னப்பா வர வேண்டும்? ஆயுதங்கள் பறிபோனால் அவனுக்கு உடனடியாக ஆயுதம் வருவதற்கு வரம் கொடுக்க வேண்டும். அப்படியே வரம் தந்தேன். டேய் தம்பி மீசை முறுக்கி உனக்கு என்ன வர வேண்டும்? ஒரு துளி உதிரத்தில் 1000 அசுரர்கள் பிறக்க வேண்டும். என்னப்பா ஒருக்கா சொல்லுங்க. ஒரு துளி உதிரத்தில் 1000 அசுரர்கள் பிறக்க வேண்டும். டேய் தம்பி பம்பரம் இரும்பா உனக்கு என்ன வர வேண்டும் கேள். ஆனொருவர் அழியாத வர வேண்டும். ஆமா எப்பா கேட்ட வரத்தை உங்களுக்கு நான் அப்படியே தந்தேன். சுவாமி என்ன? ஒரு துளி இரத்தத்தில் 1 கோடி அசுரர்கள் பிறக்க வேண்டும். சரிதான். ஆயுதங்கள் பறி போய்விட்டது என்று சொன்னால் மறுகணமே ஆயுதங்கள் வருவதற்கு வர வேண்டும். அப்படியே வரம் தந்தேன். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆடவர்களுடைய கையாலே அழியாத வரத்தை தந்துவிட்டு சென்று விடுங்கள் ஐயா. அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி 7 பாலகர்கள் வரத்தை வாங்கினார்கள். சரி. வரத்தை வாங்கிய பாலகர்கள் இன்னும் ஒன்று கேட்கின்றார்கள். என்னப்பா? சுவாமி இவ்வளவு வரத்தை நாங்கள் வாங்கிவிட்டோம். ஆமா. நாங்கள் இனிமேல் இங்கிருந்து கால்நடையாக போக முடியாதல்லவா? ஒருபோதும் முடியாதல்லவா? அதனால எங்களுக்கு ஒரு வாகனம் தந்தீர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். ஏறி போவதற்கு வாகனம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அப்படிதானே? ஆமா. தருகிறேன் என்று சொல்லி ஆகாய மார்க்கமாகவே 7 ரதத்தை வரவழைத்து சரி சிவனார் இந்த 7 பேருக்கும் கொடுத்தார்களா? இப்படியாக ரதத்திலே ஏறிக்கொண்டு 7 பாலகர்கள் வருகிறார்கள். தம்பி அண்ணா அதாவது எப்பொழுதும் நாமல் கைலாசமலையை பார்க்க முடியாது சுற்றி. ஆமா. கைலாசமலை ஒரு சுற்றி பார்த்து விட்டு சென்று விடலாமா? அதுவும் நல்லதுதான். ஆகட்டும் என்று சொல்லி ரதத்தில் யார் வரித்துக் கொண்டு சரி கைலாசமலை அப்படியே சுற்றி வருகின்றார்கள். சுற்றி வரக்கூடிய நேரத்திலே வடக்கு கோட்டை வாசலில் அம்மையுமே பார்வதியால் அமர்ந்திருக்கின்றார். சரி. இந்த சண்டத்தியுடைய பிள்ளைகள் அங்கிருந்து வருவதை கண்டார். அப்பப்பா சண்டத்தியுடைய பிள்ளைகள் எல்லாம் வருகிறார்கள். அடேங்கப்பா. சண்டத்துக்கு பிள்ளை என்றால் நமக்கும் பிள்ளைகள் தானே. கண்டிப்பாக. அப்படி இன்று நேரே சென்று வழிமறைக்கிறார். என்னமா சொல்லுகின்றார்கள்? என் மகனே தாருகா, என் மகனே தாருகனே தாருகனே தாருதனே தாருகனே தாருதனே வருவதென்ன வருவதென்ன என் மகனே தாருதனே தாருதனே தாருகனே நீ வருவதென்ன வருவதென்ன அந்த பேயாண்டி இடமதிலே இடமதிலே பேயாண்டி இடமதிலே இடமதிலே பேயாண்டி இடமதிலே வரும் வாங்கி வாரும் வாங்கி வாரோம் போடு போடு என்னோடு ஒரு வரந்தா வாங்கி போங்க அசுரர்களே என்னோடு ஒரு வரந்தால் வாங்கி போங்கள் அசுரர்களே மண்ணழிந்து போனாலும் 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 மரமழிந்து போனாலும் போனாலும் போடு போடு என்னோடு வரும் வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் ஓடி என்றான் அப்பாலே அப்பாலே வர வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் ஓடி என்றான் அப்பாலே அப்பாலே ஓடி என்ற வார்த்தை கேட்டு பார்வதியால் கோபம் கொண்டாள் ஓடி என்ற
பார்வதியானவள் சொல்லுகிறாள், என்னமா சொல்லுகிறார்கள்? மகனே தாரிகா, அம்மா வாங்கப்பா. ஆ, 7 பேரும் சண்டத்தியுடைய பிள்ளைகள் தானே. கண்டிப்பாக சண்டத்தி பெற்ற மக்கள் தான் நாங்கள் 7 பேரும். சண்டத்திக்கு பிள்ளைங்கன்னு சொன்னா ஆமா இன்னும் எனக்கும் நீங்க பிள்ளைங்க தான். நீங்க என்ன அம்மான்னு கூப்பிடலாம், சரியா? அம்மா எங்க அம்மான்னு கூப்பிடு பாப்போம். அம்மா எப்பா ஆ, அம்மான்னு பாசமா கூப்பிடுவேன் ஏய் தம்பி பார்த்தா. கருப்பா, அண்ணா நீ ஒருக்கு அம்மா நீ கொடு பாப்போம். அம்மா சண்டத்தியை வளர்த்தது யார் தெரியுமா? சண்டத்தி வளர்த்தது யாரு? நான் தான். நீங்களா வளர்த்தீங்கோ? ஆமா. அதனாலதான் குட்டிச்சோராய் போனா. இத பாருங்க, என்ன எனக்கு நீங்கள் இன்னும் முதல் பிள்ளைகள் தான். ஆமா, இந்த வழியா வர்றீங்களே, ஆமா எங்க போயிட்டு வர்றீங்க? அதாவது அங்க இருக்கின்றான் அல்லவா கைலிநாதன் என்று சொல்லி பெயரோடு, ஆ, அதாவது இறப்பன் பித்தன் வரை சூடி பிச்சைக்காரன் இடத்திலே சென்று சரி. நாங்கள் பெருக விளங்கள் வாங்கிவிட்டு வருகின்றோம். வரம் கொடுத்தவரை இப்படி எல்லாம் பேசலாமா? ஆ, பேசலாமா? வரம் கொடுத்தான் என்று சொல்லுகின்றீர்கள் அல்லவா? ஆமா சும்மா வரம் தரவில்லை. ஆ, 1 வருட காலம் 2 வருட காலம் அல்ல, 12 வருட காலம் பாரதவத்தை செய்த காரணத்தினால் மட்டும்தான் அவன் எனக்கு வரம் தந்தான். எப்பா ஆ, அவர் உங்களுக்கு தந்தை போன்றவர். கண்டிப்பாக. அவரை நீங்கள் இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆ, ஆமா, தாங்கள் எங்களை வழிமறித்த காரணம் என்ன சொல்லுங்கள். அதாவது என்ன பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட வரத்தை கொடுத்தார், அப்படிதானே வாங்கிட்டீங்க. உண்மைதான். அம்மாவாகிய நான் உங்களுக்கு ஒரே ஒரு வரம் தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த வரத்தை தந்து விடுகிறேன், வாங்கி செல்லுங்கள். டேய் தம்பி, அண்ணா இந்த தாயானவள் சொல்வது உன்னுடைய காதிலே கேட்கின்றதா? நன்றாக கேட்கின்றது. என்னடா கேட்கின்றது? வரம் தருகிறேன் என்று சொல்கிறார்கள். வரம் வாங்கலாமா? டேய் தம்பி, அண்ணா வாங்கி வந்த வரமழிந்து போனாலும் சரி, காத்து வரக்கூடிய மண்ணழிந்து போனாலும் சரி, சரி பெண்ணிடத்திலே வரம் வாங்க மாட்டோம். போடி போடி. ஆ. உன்னிடம் நான் வரம் வாங்குவதா? ஆ. போடி ஓடி. போடி என்ன வார்த்தை கேட்டது பார்வதிக்கு கோபம் வருகிறது. ஆமாம்மா. அடைத்தாருகா, ஓய், யாரை பார்த்து வாடி போடி என்று உரைத்தாய்? உன்னை பார்த்துதான் வாடி நீ போடி என்னை என்று மட்டும் சொன்னேன். போடி என்று சொல்லவில்லை, ஆ. இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் போடி என்று சொல்லிவிட்டாய். அம்மா, என்ன சொன்னா எல்லாத்தையும் சொன்னதுக்கு சமம். ஆமா ஆமாம்மா, அதனாலே அவங்க யாரும் கவனிக்கல இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா இப்ப மஞ்சப்பாலுக்குள்ள நான் இருப்பேன். என்னை போல ஒரு பெண்ணின் கையாலே உன் தலையாளு சீக்கிரத்தில் அடர்படுமடா. சாபத்தை தருகின்றாளா? மரியாதையாக சென்று விடு. ஓடா. ஓடி பார்க்கலாம். அப்படி என்று சொல்லி பார்வதியானவள் சாபத்தை இட்டுக்கொண்டு கைலாச மலையிலே வருகிறாள். சரி. தாரகன் 7 கடலுக்கு அப்பாலே வந்து இரும்பாலை கோட்டை போட்டு அரசாட்சி செய்து வருகிறார்கள். ஆமாம்மா. 7 பேரும் அண்ணன் தம்பிக்கு ஆளுக்கு ஒரு கோட்டை. சரி. அண்ணா ஆ, நல்லபடியா வாழ்ந்து வந்தாலும் ஆமாப்பா. அந்த பார்வதி போட்ட சாபம் அடிக்கடி எனக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. டேய் தம்பி, என்ன? பெண் பாவம் பொல்லாதது என்று சொல்வார்கள். சரி. ஆமா. பெண் சாபம் கண்டிப்பாக பலித்து விடும் என்று சொல்லி விடுவார்கள். சரி ஆகையால் ஒரு காரியம் செய்யலாமே. என்ன பார்வதிக்கு வடக்கு கோட்டை வாசலிலே ஒரு ஆலயமானது அமைத்து அமைத்து மாதத்திற்கு ஒரு மாதாந்திரமும் ஆமா வருடத்திற்கு ஒரு வருடாந்திரமும் நாமல் கொடுத்து கப்பமாக கொடுத்து வந்தால் என்ன? அதுவும் நல்லதுதான். போயும் அவளுக்கு நாமல் கப்பு பணம் கொடுப்பதா? டேய் எனக்கு விருப்பம் இல்ல. டேய், சொல்வதை மட்டும் சரி, நீ சின்ன பையன், உனக்கு தெரியாது. அப்படியா? ஆமா. சரி, என்ன அப்படி என்று சொல்லி ஒரு கோவிலானது கட்டி பார்வதி அம்மாவுக்கு பூஜை செய்து வருகிறார். சபாஸ். அம்மாவுடைய மனம் குளிர்ந்து செல்லுகிறது. ஆ, 12 வருடமாக கப்பம் கட்டி வருகிறார். ஒரு நாளைய தினத்தில் நினைக்கின்றார்கள். 13ஆம் வருடத்துல இவனுக்கு அதிகாரம் மிஞ்சி செல்கிறது. வரம் வாங்கினார்கள் அல்லவா? ஆமா தலைகணம் கொண்டு ஆடுகிறான். டேய் சரி. தம்பி, அண்ணா அதாவது இந்த கோட்டை யாருடைய கோட்டை? நம்முடைய கோட்டை. ஆடவருடைய கோட்டை, ஆமா அதிகாரமுள்ள கோட்டை. அதிகாரமுள்ள கோட்டையிலே பெண்ணுக்கு நாமல் கப்பப்படம் கொடுக்கலாமா? அப்பவே சொன்னேன், வேண்டாம் வேண்டாம். யாராவது கேட்டீங்களா? ஏய் என்ன மந்திரி, கொடுத்து வரக்கூடிய கப்பப்பணத்தை நிறுத்தி விடு. ஆலயத்தை 4 முறை நச்சு நச்சு என்று இழுத்தடைத்து விடு. ஆமா. அப்படி என்று ஆமா வாசல் அடைத்தார்கள். ஆமாமா. வாசல் அடைத்த போது அறிந்தாள் பார்வதியானவள். சரி. ஆதிகரிக்கிடனாகிய சிவபெருமான் இடத்தில் வருகிறாள். ஆமாமா. ஏ பகவானே, ஆண்டவா, ஏடி என்று சொன்னதினால் இச்சையல்லவோ, செய்யல்லவோ, ஈஸ்வரரை நேரல்லவோ சொல்ல சொன்னீராய். ஏடி என்று சொன்னதவன் இச்சையல்லவோ, இச்சையல்லவோ ஈஸ்வரரே நீரல்லவோ சொல்ல சொன்னீர். பசுமேத்தமாயனுக்கு தங்கையுமானே, எங்கேயுமானே, பரமசிவனே உமக்கு பாரியானே. போட், 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 போட். ஆஹா. பொல்லாத அசுரனுக்கு நானும் பாவியோ, நானும் பாவியோ, ஒரு சடையா நானும் உமக்கு பாவியானே. பொல்லாத பாவிக்கு நானும் பாவியோ, நானும் பாவியோ, ஒரு சடையோ நானும் உமக்கு பாரியானேனே. அந்த சங்கை கெட்ட அசுரனுக்கு நானும் பாவியோ,
விழுவது போலே விழுவது போலே ஐயா, அவன் தலையை அறுத்தல்லாமல் சங்கடம் தீராது பழுத்த மரத்தில் ஈட்டி விழுவது போலே விழுவது போலே அவன் தலையை அறுத்திடாமல் சங்கடம் தீராது. ஏ பகவானே, என்ன அந்த ஒரு சமயத்தில் அந்த தாரகடியனை பார்த்து வாடை போடி என்று இழிவாக பேசுறான் அல்லவா ஆசை வார்த்தை பொழிந்தார்கள். இழிவாக பேசின பிறகும் நீங்கள் ஏனென்று ஒரு வார்த்தை கேட்கவில்லைதான் அருமை செல்வமே, என்ன அதற்காக தான் உனக்கு மாதத்திற்கு ஒரு மாதாந்திரமும் வருடத்திற்கு ஒரு வருடாந்திரமும் வாங்கி தந்தேன் அல்லவா? என்ன சுவாமி ஆ, எங்க தெரிகிறான் ஆ, அவன் நிறுத்தியே பல வருடங்கள் ஆகின்றன நிறுத்தி விட்டானா? என்ன நிறுத்தி விட்டானா? ஆமா அப்படி என்று சொன்னால் கண்டிப்பாக அவனுடைய தலையை அறுத்தாக வேண்டும். பகவானே, என்னம்மா உண்மையாகவே அவன் தலையை எரித்தாக வேண்டும். அம்மா, தலையை அறுத்தாக வேண்டும் என்று சொல்லுகின்றாய் உமையவளே. ஆமா. அவனுக்கு நான் ஒரு சாபத்தை கொடுத்திருக்கின்றேன். சாபமா? இந்த உலக நான் அவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கின்றேன். எப்படி? அதாவது இந்த உலகத்தில் ஆடவர்கள் கையாலே அழியாத வரத்தை வாங்கிவிட்டு சென்று விட்டான் அந்த தாருதர்கள். சரி. ஆகையால் கண்டிப்பாக ஆடவரை வைத்தவனை கொல்லவே முடியாது. சுவாமி, என்ன? நான் அவனுக்கு ஒரு சாபம் இட்டதுண்டு. என்னப்பா? என்னை போலே ஒரு பெண்ணின் கையாலே உன் தலை அறுபடும் என்று. ஆமா அப்ப நான் போட்ட சாபத்துக்கும் நீங்க கொடுத்த வரத்துக்கும் சரியா போச்சு. ஆமா உடனே பெண்களை பிறவி செய்யுங்கள், தார்களுடைய தலை அறுத்து விடலாம். சரி ஆகட்டும் என்று சொல்லி, சரி. அதாவது ஆமாப்பா 70,000 மாதுக்களை வரவழைத்து ஆமா தேவலோக கன்னியர்கள் 70,000 மாதுக்களை வரவழைத்து 7 பெண்களாகவே பிறவி செய்கின்றார்களா? 7 பெண்கள் வருகிறார்கள். ஈசனிடத்தில் என கேட்டார் பாருங்கள். என்னமா கேட்கின்றார்கள்? ஏதேது சிவனாரி சிவனாரே சிவனாரே பிறவி செய்த காரணமே காரணமே ஏதேதோ சிவனாரே 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 பிறவி செய்த காரணமே காரணம். காரணமே தாருகனின் தலையறுக்க 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 மங்கையரை பிறவி செய்தேன் பிறவி செய்தேன். அந்த வார்த்தையை கேட்ட போதே கேட்ட போது மயில் வாங்கி வாராரே அந்த வார்த்தை கேட்ட போது கேட்ட போதே அவர்களும் வாராரே. ஆயுதங்கள் தான் வாங்கிதான் வாங்கி அன்பாகி தாருகனின் கோட்டை வந்தார் கோட்டை வந்தார் கோட், 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 கோட். ஓடி வா. இப்படியாக 7 கன்னியர்களும் சொல்லுகிறார்கள் சிவபெருமானிடத்தில். என்னமா சொல்லுகிறார்கள்? பகவானே, ஆண்டவா, எங்களை இவ்வளவு சீக்கிரமாக பிறவி செய்திருக்கீங்களே, என்ன காரணம்? இவா என்ன 7 கடலுக்கப்பாலே இடம், அதாவது 7 கோட்டை போட்டு ஆண்டு வருகின்றார்கள் தாருதர்கள். சரே, உடனடியாக நீங்கள் சென்று தாருதனுடைய தலையை அறுத்து வர வேண்டும். அவன் தலை அறுக்க வேணுமானால் கையிலே ஆயுதங்கள் இல்லை சுவாமி. இதோ தருகிறேன் என்று சொல்லி சரே, 7 தங்க வாளை வரவழைத்து அப்படியே இந்த கன்னி பெண்களுடைய கையிலே கொடுத்தாராம் பகவான். தங்கவாள் தலை அறுக்குமா? ஆமாம்மா, சரிதான். அந்த காலத்துல எல்லாம் தங்கத்துலதான் வாளு. ஓஹோ, ஆமாப்பா, இப்பவுமே எங்க வீட்டுல ஒண்ணு இருக்கு. தங்கமா? ஆமா, சரிதான். எங்க மைனிக்கு பேரு தங்கம். அவிய வீட்டுலதான் இருக்காவ. அவிய வாளா? அவிய ஒரு 45-50 கிலோ இருப்பாவ. சரிதான். ஆனால் 7 பெண்களுக்கும் ஆயுதங்கள் கையிலே குடைக்கிறார். சரி, ஆயுதங்களை வாங்கிக் கொண்டு ஆமாம்மா, நேர தாரகனுடைய கோட்டையிலே வருகிறார். சரி, எப்படி போர் புரிந்தார் பாருங்கள். எப்படி எப்படி கண்ணே? வாடா வாடா தாருகா எனவே வாடா, வாடா, தாருகா எனவே மங்கையர்மார்கள் போறது பொருத மானா மாறி பொழித்தது போலே மானா மாறி பொழிந்தது போலே மங்கையர்மாரோடு போறது புரிய காலரு படுவார் கரமரு படுவார் காலரு படுவார் கரமரு படுவார் தோழரு படுவார் துடையரு படுவார் ஒருவர் முடியாமல் ஒருவர் முடியாமல் புறங்காட்டி ஓடுவாரா ஒருவர் முடியாமல் ஒருவர் முடியாமல் புறங்காட்டி ஓடுவாரா? தார்கனுடைய கோட்டையிலே வருகிறார்கள் 7 கன்னி பெண்களும். ஆமாம்மா. அடே தாருகா, ஏய். தாருகா. ஆ. டேய், என்ன சத்தம் போடு. தாருகா சத்தம், ரொம்ப சத்தம். அப்பதான் வருவான், இல்ல வரமாட்டான். முட்டிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, சத்தம் போட்டு கூப்பிட்டாதான் தாரகன் வருவான். இப்ப இருக்கிறதுல அது மட்டும் கொஞ்சம் கொள்ளாதனால உனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நாளைக்கும் ஒரு நேரம் உண்டுமா? சரி, தாரகனை நான் கூப்பிடுறேன். ஆ, அந்த சம்பரன் ஒருத்தன் இருக்கா இல்லையா, ஆமா. அவனை சத்தம் போட்டு கூப்பிடு. அந்த பம்பர்னு ஒரு சத்தம் போட்டு கூப்பிடுறா.
ஆ, டேய் சம்பரா. அது கொஞ்சம் கழிச்சு வரும். ஆ. சாம்பார் தானே. சாம்பார். அப்படின்னு சொல்லி ஆமா. 7 கன்னி பெண்கள் வளையத்து பொழுது அறிந்தான் தாருகன் தலகர்த்தனை பார்த்து சொல்லுகிறார். ஏதல கர்த்தா, சுவாமி உடனடியாக நீ சென்றங்க வெளியிலே பெண்களுடைய வீர குரவை முழக்கமானது கேட்கின்றது. ஆ, யார் என்று சென்று பார்த்துமா. 7 பெண்கள் உங்கள் தலையறுப்பிடம் நிற்கிறார்கள். இது தலையறுப்பதற்கு வந்திருக்கின்றார்களா? ஆமா. டேய், என்ன? அதாவது கண்டிப்பாக பெண்களோடு நாங்கள் போர் புரிவதாக இல்லை. நீ சென்று உடனடியாக அந்த பெண்களோடு போர் புரிந்து வா. ஐயோ, ஆ, அவங்க உங்களோட தான் சண்டை போடுவாங்களா? அப்படியா? ஆமா. ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி 7 தாருதர்களும் அங்கிருந்தே வருகின்றார்கள் படைபதாதிகளோடு. மானா மாறி பொழிந்தது போலே சரி. மங்கையர் மாரோடு போர் புரிகின்றார்கள். ஆமாம்மா. யாருக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. கால் அறுபடுவார்கள், கரம் அறுபடுவார்கள். தோல் அறுபடுவார், தொடை அறுபடுவார்கள். ஏன்னா தலையை வெட்டிட்டாங்கன்னா உடனே அடுத்த தலை வருது. ஆமா. ஒரு துளி ரத்தத்திலே ஒரு கோடி அசுரர்கள் வந்து பிறந்து நிற்கின்றார்கள். கையை வெட்டினா அடுத்த கணமே அடுத்த கை வருது. ஆயுதமானது பறிபோய் விட்டது என்று சொன்னால் மறுகணமே ஆயுதமானது வருகின்றது. அக்கா ஆமா. தங்கச்சி, என்ன? அதாவது இனி என்னால் போர் புரிய முடியாது. ஏன் என்று சொன்னால் எதற்காக? 1 கோடி பேரை நான் வெட்டியிருப்பேன். 9000 கோடி பேர் வந்து பிறந்து நிற்கின்றார்கள். எனக்கு முடியலடி, ஆ, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நான் ஒரு ஒரு மாசத்துக்கு மேல வீட்டுல இருந்ததுல அப்படிதான் இருக்கு. ஆமா. எனக்கெல்லாம் நேத்து படுக்கைக்கு முன்னாடியே உறக்கம் வந்துட்டு. நான் ஒரு 10-15 தலை வெட்டி இருப்பேன். 15 தலை. ஆமா. ஆ, அந்த தலையெல்லாம் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்னால் இயலாது. ஆனாலும் ஒன்று, என்ன? இங்கிருந்து கைலாசம் சென்றோம் என்று சொன்னால் கைலைநாதன் நம்மளை பார்த்து நகைப்பார். நகைப்பார்கள். உண்மைதானே? ஆமா. ஆகையால் கைலாச மலைக்கு செல்ல வேண்டாம். நாமல் 7 பேரும் 7 திசையாக சென்று விட வேண்டும். அப்படி என்ன சொல்லி சொல்லி 7 பெண்களும் இங்கே வருகிறார் பாருங்கள். எங்க வருகிறார்? வர்க்கல்லைக்கு ஒரு தீபோனாள், அங்கே வர்க்கல்லைக்கு ஒரு தீபோனாள், மாவேலி கரைக்கு ஒரு தீபோனாள், இவர்களுக்கு ஒரு தீபோனாய், இவர்களுக்கு ஒரு தீபோனாய், மாவேலிக்கரை ஒரு தீபோனாய். புன்னங்கல்லூர் பகவதி என்று, புன்னங்கல்லூர் பகவதி என்று கொடியிடையாள் ஒரு தீபோனாள். கண்ணாளம்மை என்று சொல்லி கடற்கரையில் ஒரு தீபோனாள், மண்டை காட்டு செல்வி என்று மகமாயி ஒரு தீபோனாள், கன்னியாகுமரியிலே மகவரியாள் ஒரு தீபோனாள், வாழ்வைத்த கோஷத்திலே வானோதலாள் ஒரு தீபோனாள். 7 பேரும் போன போது, 7 பேரும் போன போது ஈஸ்வரனாரேது சொல்வா. போடு 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 போடு. ஓடி வா. வர்க்கலைக்கு உறுதி போனாய், மாவேலி கரைக்கு மகமாகி ஒருதி சென்றமர்ந்தாள். குன்னங்கல்லூர் பகவதி என்று கொடியடையாள் உறுதி போய் அமர்ந்தாள். ஆள் வைத்த கோஷத்திற்கு வானுதலால் சென்று ஒருத்தி அமர்ந்தாள். கடற்கரை ஓரத்திலே கண்ணாளமை என்று சொல்லி ஒரு அம்மை அமர்ந்தாள். மண்டைக்காடு செல்வி என்று சொல்லி மகமாகி ஒருத்தி சென்றமர்ந்தாள். ஆமா. கன்னியாகுமரியிலே குமரி பகவதி என்று சொல்லி ஒரு தாயானவள் போய் அமர்ந்தாள். பாத்தீங்களாம்மா, என்ன நம்ம மாவட்டத்துல 2-3 பேர் இருக்கிறாங்க. அந்த மாவட்டத்துல நம்ம பிறந்திருக்கணும், நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். 7 பேரும் 7 திசை நோக்கி சென்றார்கள் அல்லவா? சரி. அறிந்தார் சிவபெருமான் பார்வதியை பார்த்தீங்கன்னு சொல்லுகிறார் பாருங்க. என்னமா சொல்லுகின்றார்கள்? 7 பேரும் போன போது போன போது போன போது ஈஸ்வரனார் ஏது சொல்வார் ஏது சொல்வார். 7 பேரும் போன போது போன போது போன போது ஈஸ்வரனார் எது சொல்வார் ஏது சொல்வார். யாரையும் நீ பிறவி செய்வோம் பிறவி செய்வோம் பிறவி செய்வோம். ஆறுகணில் தலையிருக்க தலையிருக்க. போருக்கு அலங்காரே அவ பூங்கொடையாள் பத்திரகாளே. போருக்கு அலங்காரி பூங்கொடியாள் பத்திரகாளி. பத்திர மாகாளியை மாகாளியை மகாளியை மாகாளியை மகாளியை பிறவியது செய்தாலும் செய்தாலும் போட் 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 போட். தாருகனின் தல்லையதையும் தல்லையதையும் அறுதல் தலையதையும் ஒரு நொடியில் அறுத்திடுவாள் அறுத்திடுவாள் அறுதல் தலையதையும் 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 ஒரு நொடியில் அறுத்து
மாகாளியை பிறவி செய்ய ஓடி வா. ஓட், ஓட். ஏழு பேரும் போன போது ஈஸ்வரனார் சொல்லுகிறார், என்ன சொல்கின்றார்? ஐயையோ 7 பெண்களும் இப்படி சென்று விட்டார்கள் அல்லவா, ஆமா, இனிமேல் தாரகனின் தலையருக்கு நம்ம யாரை பிறவி செய்வோம் என்று சொன்ன பொழுது சரி, பார்வதி அம்மையானவள் சொல்லுகிறார், என்ன சொல்கின்றார்? பகவானே என்ன? கவலை கொள்ள வேண்டாம், தாரகனுடைய தலையருக்கு வேணுமானால் ஆ, அம்மையுமே இருக்கிறாய். யாரப்பா? போருக்கு அலங்காரி பூவை பத்திரமாகாளி, பத்திரமாகாளியை பிறவி செய்தோம் என்று சொன்னால் பத்திரமாகாளியை பிறவி செய்தோம் என்று சொன்னால் தாரகன் என்ன, அவன் கூட்டத்தையே தலையறுத்து விடுவாய், ஸ்கூல்ல அவள் கூட்டத்தையே தலையறுத்து விடுவாய். அப்படியா? ஆமா, அதனாலே சுவாமி பத்திரமாகாளி அம்மனை நீங்கள் உடனே பிறவி செய்ய வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கச்சுமே யாராவது வந்து கேட்டாங்க நாங்க இப்படிதான் ஏதாவது கள்ளம் சொல்லுவோம், சரிதான், ஆவேசத்துல சொல்லிடுவோம் நம்பிடுவோம்னு சொல்லி. ஓஹோ, அந்த மாதிரி தான் இப்ப வெப்ரால படுறா. ஆ. ஆமாமா. இப்பொழுது ஆ, பத்திரமாகாளி அம்மையை பிறவி செய்யணும்னா அம்மா எங்க இருக்கிறாங்க? ஏப்பா, என்ன? பத்திரகாளி அம்மை பிறவி செய்வது சுலபம் கிடையாது. தாயானவள் அமிர்தத்தோடு அமிர்தமாகவே கலந்திருக்கின்றாள். ஆமா, தாயானவளை பிறவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் சொன்னாள். தெய்வாதி தெய்வர்களை அழைத்து அமிர்தமானது கடைய சொல்ல வேண்டும். இது உண்மைதான். ஆகட்டும் என்று சொல்லி அமிர்தம் கடைய வேணுமே என்று தேவா தேவர்கள் அழைக்கிறார்களே, தேவா தேவர்களை சுவாமி, பத்திரமாகாளி அம்மனை பிறவி செய்ய வேண்டும். சரி, திருப்பார் கடலில் சென்று தெய்வ அமிர்தம் கடைந்து வாருங்கள். எது பிறந்தால் என்ன- நான் தானே பேசிட்டு இருக்கேன். என்ன பொருள் பிறந்தாலும் அதை உடனே என் முன்னே கொண்டு வைக்க வேண்டும். ஆகட்டும் என்று சொல்லி சரி, தெய்வா தேவர்கள் திருப்பார்கடலில் ஓரமாகவே வந்து ஆமா, மகேந்திரகிரி மலையை மத்தாக சமைத்து சமைத்து வாசுகி என்று சொல்லக்கூடிய கயரை அரவமாக, அதாவது வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை அரவமாக பாவித்து பாவி தெய்வாதேவர்களை ஒருபுறமும் இருபுறமாக நின்று அப்படியே இழுத்து பிடித்து அமிர்தமானது கிடைக்கின்றார்கள். ஆமா, கயிறு அங்கே அப்படி தேவா இழுத்து தேவர் பிடித்து அமிர்தமானது கிடைக்கக்கூடிய நேரத்தில் நேரத்தில் முதல் கடைந்த அமிர்தத்திலே என்ன என்னமா வந்து பிறக்கின்றது? முதல் கடைந்த அமிர்தத்திலே, முதல் கடைந்த அமிர்தத்திலே, முதல் கடைந்த அமிர்தத்திலே அங்கே மூதேவி தான் பிறந்தாள், மூதேவி தான் பிறந்தாள். முதல் கடைந்த அமிர்தத்திலே, முதல் கடைந்த அமிர்தத்திலே முதல் கடைந்த அமிர்தத்திலே பூதேவி தான் பிறந்தாள், பூதேவி தான் பிறந்தாள். பிறந்த நல்ல மூதேவியே, போடு போடு, அந்த பொன்னர் நாரர்களை அசத்து அசத்து. ஏ பொல்லாதவர் இடமதிலே, பொல்லாதவர் இடமதிலே போயிருப்பாய் மூத்தவளே, ஏய், பொல்லாதவர் இடம், மதிலே பொல்லாதவர் இடமதிலே போயிருப்பாய் மூத்தவளே. இப்படியாக முதல் கிடைந்த அமிர்தத்திலே சரி, மூதேவி வந்து பிறக்கிறாய். மூதேவியை கொண்டு பொன் அரணாருடைய முன்பிலே கொண்டு விடக்கூடிய நேரத்தில் சுவாமி, என்னப்பா? நாங்கள் சிறப்பாக அமிர்தம் கிடைந்தோம். சரி, இந்த இருக்காங்க பாருங்க, ஆமா, இவங்க தான் வந்து பிறந்திருக்காங்க, யாருன்னே தெரியல. ஏம்மா, என்ன? இவள் யார் தெரியுமா? இவள் தான் மூத்தவள், அப்படியா? மூதேவி என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் யாருடைய நெஞ்சத்திலும் கள்ளம் கபடம் இல்லாமல் அமர்வது இவள் மட்டும்தான். அடேங்கப்பா, ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி பொல்லாதவர் இடமதிலே போயிருப்பாய் மூத்தவளை என்று சொல்லி மூத்தவளுக்கு வரத்தை கொடுத்து அனுப்பினார்கள். மீண்டும் 2ஆம் நாள் அமிர்தம் கடைய வருகிறார்கள். சரி, 2ஆம் நாள் அமிர்தத்தில் எங்க என்ன வந்து பிறந்து தெரியுமா? என்னம்மா? இரண்டாவது அமிர்தத்திலே லட்சுமியாள் பிறந்திடுவாள். இரண்டாவது அமிர்தத்திலே லட்சுமியாள் பிறந்திடுவாள். பிறந்த நல்ல லட்சுமியை, பிறந்த நல்ல லட்சுமியை நாரிடமழைத்தாள். பிறந்த நல்ல லட்சுமியை, பிறந்த நல்ல லட்சுமியை பொன்னரேனா அருகழைத்தா. பிள்ளை
அமர்தத்திலே லட்சுமி வந்து பிறந்தாள். லட்சுமியை கொண்டு பகவானுடைய முன்பிலை கொண்டு விடக்கூடிய நேரத்தில் சரி லட்சுமி அருகிழைத்து சொல்கிறார்கள், அம்மா என்ன சுவாமி? வெள்ளத்திலும் விளக்கத்திலும் நல்லவருடைய உள்ளத்திலும் ஆமா. நாளும் சென்று தவறாமல் குடியிருப்பாய் என்று சொல்லி நாயகிய வரத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். அப்படியே லட்சுமி அம்மையான வரத்தை வாங்கி சென்றாள். ஆமாமா. மூன்றான அமிர்தத்திலே சரி. அங்கே என்ன வந்து பிறந்தது பாருங்கள். என்னமா வந்து பிறந்தது? மூன்றாவது அமிர்தத்திலே மதகரை தான் பிறந்திடுமா. மூன்றாவது அமிர்தத்திலே மதகரி தான் பிறந்திடுமா. மதகரியின் சொல்லி ஒருத்து ஆசனமாய் போட்டு ராசா. அங்கே நாலாவது அமிர்தத்திலே பரிபுலிதான் பிறந்திடுமா. நாலாவது அமிர்தத்திலே பரிபுலிதான் பிறந்திடுமா. பரிபுலியின் தொழி உரைத்து ஆட்டையாக போட்டுக் கொண்டார். போடு 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 போடு. இன்னும் அந்த தெய்வார்கள் பேரமர்தம் தான் கடைந்தார். ஐந்தாவது அமிர்தமது கடைய வார தெய்வார்கள். ஐந்தாவது அமிர்தமது கடைய வாரார் தெய்வார்கள். இப்படியாக தெய்வாதி தெய்வர்கள். ஆமாமா. மூன்றாவது அமிர்தத்திலே மதகரி என்று சொல்லக்கூடிய யானை வந்து பிறக்கிறது. பகவானுடைய முன்பிலை கொண்டு மதகரியை விட்ட போது மதகரியை அடித்துக் கொண்டு அதனுடைய தொலியை உரித்து தான் இருப்பதற்கு அப்படியே ஆசனமாகவே தரித்துக் கொண்டார் சிவபெருமான். மீண்டும் தெய்வாதி தெய்வர்கள் எல்லாம் அமிர்தம் கடைய வருகிறார்கள். நாலான அமிர்தத்திலே வரிப்புலி வந்து பிறக்கிறது. நாடி வரிப்புலியுடைய தொலியை உரித்து உடுப்பதற்கு உடையாகவே தரித்துக் கொண்டார் புண்ணியனா. சரி. ஆமாமா. மீண்டும் சரி. தெய்வாதி தெய்வர்கள் எல்லாம் அமிர்தம் கடைய வருகிறார்கள். ஐந்தாவது அமிர்தத்திலே என்ன பிறந்தது பாருங்கள். என்னம்மா? ஐந்தாவது அமிர்தத்திலே ஐந்தாவது அமிர்தத்திலே ஐந்தாவது அமிர்தத்திலே ஆடரவும் பிறந்திடுமா பிறந்திடுமா. ஐந்தாவது அமிர்தத்திலே ஐந்தாவது அமிர்தத்திலே ஐந்தாவது அமிர்தத்திலே ஆடரவும் பிறந்திடுமா பிறந்திடுமா. ஆடரவோ கனையெடுத்து மாலையாக போட்டு கொண்டார். பெண்ணமல்ல தெய்வார்கள் பெண்ணமல்ல தெய்வாரே இன்னுமந்த தெய்வார்கள் ஏறமர்தோ தான் கடைந்தார் அப்படிதான் போடு. இப்படி தெய்வாதி தேவர்கள் எல்லாம் ஆமாமா. ஐந்தாம் நாள் அமிர்தம் கிடைக்கும் பொழுது அங்கே நாகம் வந்து பிறக்கிறது. ஆடரவம் வந்து பிறந்த உடனே பகவானுடைய முன்பிலை கொண்டு விட்ட உடனே நினைக்கின்றார், என்ன அதாவது இதை பூமியில விட்டோம் என்று சொன்னால் உலகம் முழுவதும் நாகமாக ஆகிவிடும். உண்மைதான். அப்படி என்று சொல்லி கழுத்ததிலே மாலையாகவே போட்டுக் கொண்டார். தெய்வா தேவர்கள் ஆறாவது அமிர்தம் கடைய வருகிறார்கள். சரி. ஆறான அமிர்தத்திலே என்ன வந்து பிறந்தது தெரியுமா? நம்ம என்னமா வந்து பிறக்கின்றது? ஆறாவது அமிர்தத்திலே மான்மழு பிறந்திடும். ஆறாவது அமிர்தத்திலே மான்மழு பிறந்திடுமா. மான்மழு இதனை கிடைத்தார் கையதிலே ஏந்தி கொண்டார். ஓடு ஓடு. போட்டு ஏழாவது அமிர்தத்திலே 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 ரிஷபம் வந்து பிறந்திடுமா. ஓடிவா ஓடிவா. ரிஷபம் என்ற காளையின் மேல் ஏறி கொண்டார் சிவனாரோ. ரிஷபம் என்ற காளை மீது ஏறி கொண்டார் சிவனாரோ. அந்த தெய்வார்கள் பேரமர்தோ நான் கடை ஓடு ஓடு. அந்த திருப்பார்களே ஆனேதிலே 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 சிறந்த அமிர்தம் கடைந்திடுவார். திருப்பார்கடல் ஆனேதிலே ஆனேதிலே சிறந்த அமிர்தம் கடைந்திடுவார். தெய்வாதி தெய்வர்கள் எல்லாம் ஆறான அமிர்தம் கடைய வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்தில் ஆறான அமிர்த
அமர்தத்திலே மான் மழு வந்து பிரிக்கிறது. நீங்க பகவானுடைய முன்பிலை கொண்டு வைக்கக்கூடிய நேரத்தில் மானொரு கை மழுவொரு கை அப்படியே ஏந்தி கொண்டாராம் சிவபெருமான். தேவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நேர்மா சொல்லுகிறார்கள், இவ்வளவு நாள் அமிர்தம் கிடைத்தும் நினைத்த காரியம் நிறைவேறவில்லை அல்லவா? இந்த ஒரு காரியம் நிறைவேறவில்லை அல்லவா? அப்படி என்று 7ஆம் நாள் அமிர்தம் கிடைக்கும் பொழுது சரி ரிஷபம் என்று சொல்லக்கூடிய காளை வந்து பிரிக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் அனைவருக்கு வாகனமானது இருக்கின்றது, ஆமா, நமக்கோ வாகனம் இல்லை அல்லவா? பகவானுக்கு அப்படி என்று சொல்லி காளை வாகனத்தில் மீது ஆர்ப்பரித்துக் கொண்டாராம் சிவபெருமான். சரி, ஆர்ப்பரிச்சிட்டாரா? ஆர்ப்பரித்துக் கொண்டாரா? ஓஹோ, ஆமாம்மா. யாரி உட்கார்ந்துட்டாரு? ஆமா, சரிதான். காளை இப்ப நீங்க வண்டியில யாரு டயர்லயே அடிச்சிட்டு தொங்கிட்டு வருவீங்க, இப்ப யாரி உட்காருனாக்க அதுக்கு மேல தானே யாரி உட்காருவீங்க? ஆமா, ஆமாமா. அப்படி என்று சொல்லி சரி அழகான 8ஆம் அமிர்தம் கடை வருகிறார்கள். 8ஆம் அமிர்தத்திலே யார் பிறந்து வருகிறார் பாருங்கள். யார் கண்ணே? 8ஆம் அமிர்தத்திலே வேதாளை தான் பிறந்தார். 8ஆம் அமிர்தத்திலே வேதாளை தான் பிறந்தார். கட்டழகர் வேதாளை கருத்துடனே பிறந்து வாரார். கட்டழகர் வேதாளை கருத்துடனே பிறந்து வாரார். நாக்குக்கு நாக்ககலோ நான் உரைகாதவளே, நாக்குக்கு நாக்ககலோ நான் உரைகாதவளே, தோளுக்கு தோளகலோ தொள்ளாயிரகாதவளே, தோளுக்கு தோளகலோ தொள்ளாயிரகாதவளே, மலை போலே வாரானே வாய்த்த நல்ல வேதாளே, மலை போலே வாரானே வாய்த்த நல்ல வேதாளே, பக்கத்திலே சூல நாட்டி காட்டானை பெருவனத்தில், பக்கத்திலே சூல நாட்டி காட்டானை பெருவனத்தில், கட்டி வைத்தார் வேதாளையை கரைக்கண்டனார் சிவனார், கட்டி வைத்தார் வேதாளையை கரைக்கண்டனார் சிவனார். ஒன்பதான அமிர்தத்திலே 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 திருவநீர் பிறந்திடுவார். 9ஆம் நாள் அமிர்தத்திலே அமிர்தத்திலே திருவண்ணீரும் பிறந்திடுமா. 10வது அமிர்தத்திலே 10வது அமிர்தத்திலே நெஞ்சு வந்து பிறந்திடுவார். நெஞ்சு வந்து பிறந்திடுமா. நெஞ்சு வந்து பிறந்த போது நெஞ்சு வந்து பிறந்த போது நாயகர்கள் கொண்டு போக நாயகர் கொண்டு போக திருவாதி இலை பறித்து திருவாதியிலை பறித்து அபிஷேகமாய் கட்டுவார். அபிஷேகமாய் கட்டுவார். அது அபிஷேகமாய் கட்டியல்லோ அபிஷேகமாய் கட்டியல்லோ. அது ஆதிசிவன் முன்னே வைத்தார். ஆதிசிவன் முன்னே நஞ்சு தன்னை கண்டபோது நெஞ்சினை கொண்டபோது நாயகன் ஆறும் கோபம் கொள்ளுவார். நஞ்சனை கண்டு கோபம் கண்டு நெஞ்சினை கண்டு கோபம் கண்டு நாயகன் ஆறு உண்டார போது நாயகன் ஆறு உண்டான போது உமை பார்வதியாயோ உமை பார்வதியாரோ எட்டு தானே படைத்தாள். எட்டி தானே படித்தாள். மதிலே நின்ற நஞ்சு பதிலே நின்ற அங்கே கருவுருவாக வளர்ந்திடுமாமே. உருவாக வளர்ந்திடுமாமே. அந்த சுந்தரன் ஆருடைய கண்ணத்துதனிலே சுந்தரன் ஆருடைய நோயிலே தோகை பத்திரகாளி அம்மை வந்து பிறந்திடுவாள். ஒருகள் அதிலே பூவாய் சொறிய நதியிலே பூவாய் சொரிய ஒருகள் அதிலே அனலாய் சொறிய ஒருகள் நதியிலே அனலாய் சொரிய பூவாய் சொறிந்திட்ட கண்ணது தனிலே பூவாய் சொரிந்திட கண்ணறி தனிலே பூங்கொடி பத்திரகாளி பிறந்தாள். பூங்கொடி பத்திரகாளி பிறந்தாள்.